தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரத்திலே கடைசி 2 வசனங்கள் 23, 24 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானமும் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. ஆமேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடி தெய்வ செய்திக்காக ஆண்டவர் நோக்கி பார்ப்போம், பேசும்படியாக இடைபடும்படியாக. வல்ல பிதாவே, என்னுடைய துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அப்பா, அந்த நேரத்தில் உன் குமார் நாங்கள் இயேசு நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரே, மே சோதரிக்கிறோம். எல்லாவற்றை பார்க்கலும் உடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறேன். இப்போதும் ஆவியாவின் ஜென்மா இருக்கிற வார்த்தைகள் உன்னை கூட தேவன் பேசும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களோட இந்த நாளிலே இடைபடும்படியாக உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த அடிமை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக உடைய தாவீதின் கரத்தில் பயன்பட்ட கவன்களை போல் ஆண்டவரேன், இந்த அடிமை கர்த்தரை நீர் பயன்படுத்தும்படியாக வேத வசனங்களை ஆவியான விளங்க பண்ணும்படியாக இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியத்தக்க அனுபவம் உண்டாக தேவன் கிருபை செய்யும்படியாக உம்முடைய வல்ல கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய தாழ்த்துக்கிறோம். இயேசு நாமத்தை ஜெபங்கள் ஜீவனங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் வாசிங்க வசனத்தை. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானமும் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. அல்லோச்சாமா சொல்லுமா, அல்லேலூயா. ஆண்டவர் தாமே மையப்படுவாராக. எபேசியர் நிருபத்துடைய கடைசி செய்திக்குள்ளாக, கடைசி 2 வசனத்துக்குள்ளாக, கடைசி செய்திக்குள்ளாக இந்த நாளில் என்ன செய்திருக்கிறோம், வந்திருக்கிறோம். பாகம் 90. ஆண்டவருடைய கிருபையினால் இந்த கடைசி வருஷம் முடியும் பொழுது நம்ம ஒரு நிருபத்தை என்ன செய்யணும், முடிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. இதுவரையிலும் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இன்றைக்கு நம்மளோட கூட ஆண்டவர் விசேஷமாக இடைபடுவாராக. அல்லேலூயா. இந்த வசனத்தில் கவனிங்க. இந்த வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு, எபேசு பட்டணத்தில் இருக்கிறதான சபைக்கு அங்கே ஒரு 3 வருஷமாக அவர் பாஸ்டராக இருந்தார். ஒரு 3 வருஷம் அங்கே பாஸ்டராக இருந்து, ஒரு மேய்ப்பனாக இருந்து, அப்போஸ்தலன் மாத்திரம் ஒரு மேய்ப்பனாக இருந்து அந்த சபையில், அந்த சபை அங்கே உருவாகும்படியாய், சபை ஸ்தாபிக்கப்படும்படியாய், அந்த சபை மக்களை ஆண்டுக்குள்ளே வளர்க்கும்படியாய், இப்படி அநேக காரியங்கள் அங்கே நடைபெற்றது. அந்த சபை மீது ஒரு அன்போடு கூட தான் இந்த நிருபத்தை அப்போஸ்தலன் பவுல் சிறைச்சாலையில் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற போது, வீட்டு காவலரில் இருக்கும் பொழுது இதை எழுதுகிற ஒரு காரியமாக என்ன செய்ய பார்க்குறோம். அப்போது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அன்பு அந்த சபைக்கு என்ன செய்ய வெளிப்படுகிறத நம்ம பார்க்குறோம். அன்பும் ஆசீர்வாதமும் என்ற தலைப்பில் தான் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை கேட்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அன்பு, அது முந்தின வசனம் போடுப்பா, 23ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அன்பு அங்கே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு காரியம் என்ன சொன்னால், அந்த அன்பினால அவரை சபை என்ன செய்கிறான்னு சொன்னால், சபை மக்களை அவர் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த அன்பின் நிமித்தமாக உங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டாவதாக, அடுத்த வசனத்தில் உண்டாயிருப்பதாக என்று சொல்லுகிறத என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக நான் சொல்லும் போது இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அன்பு என்று சொன்னேன், அதனால் அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னேன். ஆனால் ஆக்சுவலாக அப்போஸ்தலனாகிய பவுலை இதை எழுத வைப்பது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அன்பு அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கு நமக்கு பவுல் உயிரோடு இல்லை, கர்த்தருக்குள் நித்திரையடைந்திருக்கிறார். நம்ம மேலே பவுல் அன்பு கொண்டிருக்கிறான்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆனால் யாருடைய அன்பு அப்படின்னு சொன்னால், ஆவியானவர் அவருடைய அன்பையும் அந்த அன்பின் நிமித்தமாக ஆசீர்வாதத்தையும் இந்த வசனங்கள் 2 வசனங்களிலே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆவியானவர் நம்மை ரட்சிப்புகள் நடத்தியிருக்கிற ஆவியானவர் நம் மீது கொண்ட அன்பையும், அந்த அன்பின் நிமித்தமாக ஆவியானவர் நம்ம மீது சொல்லுகிற அந்த ஆசீர்வாதத்தையும் இந்த வசனத்தில் செய்கிறோம், பார்க்கிறோம். நான் சொன்னேன், பவுல் சபை மக்களை அன்பின் நிமித்தமாக ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னேன். ஆனால் எந்த நிலைமையிலிருந்து ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா, அங்கே எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே 19ஆம் வசனத்திலே சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் என்று அவர் சொல்லுகிறதை செய்யணும் பார்க்கிறோம். சுவிசேஷ நிமித்தமாக, சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஒரு மனிதன். கவனிங்க, கைதியாக இருக்கிறவர், சரியா? கைதியாக இருக்கிற 19ஆம் வசனம், கைதியாக இருக்கிறவர் என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறவர் இருக்கிறார். ஒரு சிறை கைதி, சரியா, ஆசீர்வதிக்கிறவர் இருக்கிறார். எப்படிப்பா சிறை கைதி ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தெரியும் அவரால் ஆசீர்வதிக்க முடியும்னு சொல்லி தெரியும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அந்த நாளில் அவரை சிறையிலே போட்ட அந்த ரோம சாம்ராஜ்யத்தின் மன்னனை பார்க்கிலும் யார் ஐஸ்வர்யவான் சொன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். அல்லேலூயா. எப்படி பாஸ்டர் அப்படி சொல்றீங்க? ஆமா, அப்படிதான்.
சரி, அந்த மன்னனை பார்க்கலும் யார் ஐஸ்வர்யவான் அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் கட்டப்பட்ட நிலைமையில இருந்து இந்த மனிதன் யாருன்னு சொன்னா ஐஸ்வர்யவான் சொல்றேன். ஏன் அப்படின்னா எபேசு 1:3 நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுவாரு, அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கும் என்னன்னு சொல்லி சொன்னா, தேவன் நம்ம எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பவுல் எப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான்? ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் பெற்ற ஐஸ்வர்யவான். அல்லேலூயா. ரோம சாம்ராஜ்யத்தின் மன்னன் தரித்திரன், அவனுக்கு எந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லை. அவர் ரசிக்கப்படாதனால எந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அவனுக்கு கிடையாது. உலகத்தின் அழிந்து போகக்கூடிய உலகத்தின் ஐஸ்வர்யம் தான் அவனிடத்துல தான். ஆனால் இந்த மனிதன் தான் உண்மையிலே ஐஸ்வர்யவான், உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர் இல்லையா? அவர் மாத்திரமில்லை, சபைக்கு தான் சொல்றார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொல்ல. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த ஆசீர்வாதங்கள்ல ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் சொல்லும்போது அந்த ஆசீர்வாதங்கள்ல ஒரு 4 காரியங்களை அந்த இடத்துல 4 வார்த்தைகளை அவங்க பயன்படுத்துறது என்ன செய்ய முடியும், நம்ம பார்க்க முடியும். 4 வார்த்தைகள். அந்த மறுபடியும் எபேசு 6:23 23-24 வசனங்கள் வாசிங்க. அந்த 4 வார்த்தைகள் என்னன்றதை பார்ப்போம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானம். முதல் வார்த்தை சமாதானமும். அல்லேலூயா. சமாதானமும், அப்புறம் விசுவாசத்தோடு, இரண்டாவது விசுவாசம், சமாதானமும், இரண்டாவது விசுவாசமும், விசுவாசத்தோடு கூடிய அன்பும், மூன்றாவது அன்பும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா. சமாதானம், விசுவாசம், அன்பு, கிருபை, இதை நம்ம யாரும் எங்கேயும் போய் சம்பாதிக்க முடியாது, எந்த கடையிலையும் விலைக்கு வாங்க முடியாது. வேற எந்த மனிதனும் யாரும் நமக்கு இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தர முடியாது. அல்லேலூயா. அப்போ இது இந்த சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாருக்கும் தேவையான முக்கியமான ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா சமாதானம், விசுவாசம், அன்பு, கிருபை. அல்லேலூயா. இப்போ நான் சொல்ல போகிற வார்த்தைகள் எல்லாம் கவனிங்க, சரியா? சொல்ல வார்த்தைகள் கவனிங்க. எப்படிப்பட்ட சமாதானம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒருவனும் கெடுக்க முடியாத சமாதானம். அல்லேலூயா. என்ன சமாதானம்? நாம் தேவனிடத்துல சமாதானம் பெற்றிருக்கிறோம். ரோமர் 5:1 ரோமர் 5:1 போட்டு பஸ்கல்ல. ரோமர் 5:1 விசுவாசத்தினாலே நாம் என்ன செய்திருக்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்து இயேசு மூலமாய் நாம் தேவனிடத்துல சமாதானம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. தேவனிடத்துல சமாதானம் பெற்றிருக்கிறோம். சரிங்களா? முன்னாடி நாம் தேவனோட சமாதானம் அளிப்பது, நாம் தேவனிடத்துல சமாதானம் செய்கிறோம், பெற்றிருக்கிறோம். கொலோசியர் 1:19 19-20 வசனங்களை பார்த்தீங்கன்னா, அங்க நம்ம சமாதானாக்கி கொள்ள தேவனுக்கு பிரியமா இருந்தது. நம்மை சமாதானாக்கி கொள்ள, ஒப்புரவாக்கி கொள்வதற்கு அவருக்கு பிரியமா இருந்தது. அதனால நாம் என்ன செய்திருக்கிறோம் சொல்லி சொன்னா, நம்ம சமாதானத்தை என்ன செய்கிறோம், நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. நான் சொன்னேன், ஒருவரும் கெடுக்க முடியாத சமாதானம். யாரும் போய் ஆண்டவரோட தேவனிடத்துல போய், தேவனுக்கு நமக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது. ஓகே. அப்போ யாரும் போய் தேவனிடத்துல போய் உங்களை குறித்து, என்னை குறித்து இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி, அல்லது இருக்கிறதே கூட சொல்லி என்ன செய்ய முடியாது அப்படின்னா, நமக்கும் தேவனுக்கு இருக்கிற சமாதானத்தை கெடுக்க முடியாது. கரங்கொல்லையில சொல்லுவோமா, உச்சாமலையில சொல்லுவோமா? ஆமா. யாரும் என்ன செய்ய முடியாது, நாம பெற்றிருக்கிற சமாதானத்தை கெடுக்க முடியாது. ஆண்டோட போய் ஏதாவது சொல்லி, சரியா சமாதானமா இருக்க இரு, அவர்கிட்ட சொல்லி நான் இது பண்ணிடுறேன், அப்படி யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஒருவனும் கெடுக்க முடியாத சமாதானம். அல்லேலூயா. ரெண்டாவது, ஒருவனும் எடுக்க முடியாத விசுவாசம். கணக்கு சொல்லுவோமா? ஒருவனும் எடுக்க முடியாத விசுவாசம். ஏன் அப்படி சொல்ற? ஒரு எடுக்க முடியாத விசுவாசம். கவனிங்க, பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காய் தந்தாரு. அதை இல்லைன்னு யாரும் என்ன செய்ய முடியாது, ஆக்க முடியாது. அல்லேலூயா. குமாரனாகிய தேவன் இயேசு கிறிஸ்து நம்ம மீது கொண்ட அன்பினால நமக்காக, உங்களுக்காக, எனக்காக அவர் ஜீவனை கொடுத்தாரு, சிலுவையில மரித்தாரு, அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தாரு. அதை யாரும் இல்லைன்னு என்ன செய்ய முடியாது, ஆக்க முடியாது, எரேஸ் பண்ண முடியாது. ஸ்லேட்ல எழுதி எரேஸ் பண்ண, அழிக்கிற மாதிரி என்ன செய்ய முடியாது, அழிச்சிட முடியாது. அப்போ அதனால் நம்ம இடத்துல உண்டாயிருக்கிற விசுவாசம். கரங்குதலை சொல்லுவோமா? இந்த விசுவாசம் இப்போ அந்த வசனம் போடு, எபேசு 1:6 எபேசு 6:23 23 வசனம் போடுங்க. இந்த விசுவாசம் பாருங்க, இந்த விசுவாசமே கிஃப்ட் தான். இந்த விசுவாசமே அவர் சொல்றாரு பாருங்க, எப்படி சொல்றாரு? நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின், பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானமும் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக. அல்லேலூயா. விசுவாசம் அவரால் உண்டாவதாக. கரங்குதலை சொல்லுவோமா? அப்படிதாங்க சொல்லியிருக்கு. சரியா? அப்போ அதனால்தான் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல. அந்த விசுவாசத்துமே அவர் தான் தோக்குறார். அவர் மாத்திரம் குமாரனை தரவில்லை என்று சொன்னார்.
குமாரன் நமக்காக பலியாகவில்லை என்று சொன்னால் நாம விசுவாசிக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசம் எப்படி? அவர் செய்ததன் மேல விசுவாசம் வருகிறது, இயேசுவின் மேல விசுவாசம் வருகிறது. அந்த விசுவாசம் தான் ஒருவன் எடுக்க முடியாத விசுவாசம். இது என்ன மாதிரி அர்த்தத்தை சொல்லிட்டு தெரியுமா? ஃபெய்த்ஃபுல் அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்தப்படாது. தேவனிடத்திலிருந்து, இயேசுவிடத்திலிருந்து வருகிற ஒரு விசுவாசமா சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா ஃபெய்த்ஃபுல். எப்படி ஃபெய்த்ஃபுல்னா, இதை செய்திருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன், நேற்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. அவர் மனம் மாறாதவர். அப்ப அவர் ஆணையிட்டு சொல்லி அவர் உனக்கு நிச்சயம் பண்ணி இருக்கிறார் விஷயத்துல என்னன்னா, அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அந்த உண்மை உள்ளவர் அப்படின்னு மாற மாட்டார் என் தேவன் அப்படின்ற அந்த உண்மை உள்ளவர். அவர் எனக்கு இதை செய்தார், அவர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், அவர் எனக்கு நிச்சயப்படுத்திருக்கிறார், அவர் மாறாதவர், அவர் வாக்கு மாறாதது அப்படின்னு அதனால உண்டாகிற விசுவாசம், அதை ஒருவனும் எடுக்க முடியாது. அல்லேலூயா. ஒருவனும் கெடுக்க முடியாத சமாதானம், ஒருவனும் எடுக்க முடியாத விசுவாசம். அல்லேலூயா. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த வசனம் கொடுப்பா, இல்ல அன்பு அன்பு உண்டாவதாக. ஒருவனும் கொடுக்க முடியாத அன்பு. நல்ல இல்லையே சொல்லுவோமா? ஒருவரும் கொடுக்க முடியாத அன்புங்க அது. அதனால்தான் அந்த எபேசு 3ஆம் அதிகாரத்தில் வரும்போது அவர் சொல்லுவாரு, இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு அறிவு கெட்டாத அன்பு. அல்லேலூயா. அதனுடைய ஆழம், அகலம், நீளம், உயரம் இதெல்லாம் அறிந்து கொள்ள நாம் வல்லவர்களா ஆகணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவாரு. காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புனா, அறிவு கெட்டாத அந்த அன்பு. அல்லேலூயா. இந்த உலகத்துல ஒருவரும் கொடுக்க முடியாத அன்பு. அல்லேலூயா. எவனாவது மோசமானவனுக்காக மரிப்பானா? எவனாவது கேடு கெட்டவனுக்காக கேடு கெட்டவனுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுப்பானா? கேடு கெட்டவனுக்காக எவனா ஜீவனை கொடுப்பானாங்க? கேடு கெட்டவனுக்கு நல்ல காஸ்ட்காக கொடுப்பாங்க. நல்ல காசுனா புரியுதா? குட் காஸ். தேசத்துக்காக ஜீவனை கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, புரியுதா இல்லையா? அது மாதிரிலாம். ஆனால் அதெல்லாம் இதுக்கு அவருடைய இதுக்கு வராது. ஏன்னா அவருடைய அன்பு அறிவு கெட்டாத அன்பு. அவர் கொடுக்க வேண்டிய அவசியமே அவருக்கு இல்லை. அவன் மிலிட்டரியில் ஜாயின் பண்ணியிருக்கான், அதனால கொடுக்குறான். தேசத்து மேலே பட்டு கொடுக்குறோம், ஓகே சரி. ஆனால் இவருக்கு அந்த மாதிரி கண்டிஷன்லாம் எதுவுமே இல்லை, கண்டிஷனும் இல்லை. அவர் ஜீவனை யாருக்கு கொடுத்துருக்காருன்னு பார்த்தா, பாவிகள், துரோகிகள், நீசர்கள் சொல்லக்கூடிய நமக்காய் ஜீவனை தந்துருக்கார். அல்லேலூயா. எப்படியா? ஒருவரும் கொடுக்க முடியாத அன்பு, ஒருவரும் கொடுக்க முடியாத அன்பு. அப்போ ஒருவனும் கெடுக்க முடியாத சமாதானம், ஒருவரும் எடுக்க முடியாத விசுவாசம், ஒருவனும் கொடுக்க முடியாத அன்பு, ஒருவனும் தடுக்க முடியாத கிருபை. நல்ல இல்லையில சொல்லுவோமா? அடுத்த வசனம் தான் சொல்லுது, எபேசியர் 6:24. அந்த கிருபை உண்டாயிருப்பதாக, அந்த கிருபை உண்டாயிருப்பதாக. அப்படின்னா ஒருவனும் தடுக்க முடியாத கிருபை. ஏன்னா ஒருவனும் தடுக்க முடியாத கிருபைனா, அந்த கிருபையை பற்றி எப்படி சொல்லியிருக்குன்னா, அவர் எதில் ஐஸ்வர்யம் உள்ளவர்னா, அந்த வசனத்தை பாருங்க. அந்த எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி, போதும், அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே. அல்லேலூயா. எதில் ஐஸ்வர்யம்? கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ அவ்வளவு கிருபை, அவ்வளவு கிருபை. தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பந்தனா இருக்கிறார். ரோமர்ல 10 வாசிக்கிறோம்ல, தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்யம். 12ஆம் வசனம் நினைக்கிறேன், 10, 12, 13 பாருங்க. அவர் தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பந்தனா. அவர் யூதனோ கிரேக்கனோ வித்தியாசமே கிடையாது. தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. அவ்வளோ கிருபை, அவ்வளோ கிருபை. யாரா இருந்தாலும் சரி, சரி யாரா இருந்தாலும் சரி, யார் அவரை விசுவாசிக்கிறாங்களோ, தொழுது கொள்றாங்களோ, இவன் இன்னான் அப்படிலாம் அவர் பார்க்கறது கிடையாது. தொழுது கொள்றவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. அந்த கிருபை யாரும் என்ன பண்ண முடியாது, ஆனெல்லாம் போட்டு நிறுத்திக்க முடியாது. தடுக்க முடியாத கிருபை. அந்த கிருபையின் ஐஸ்வர்யம் இன்னைக்கும் குறையாமல் இருக்கிறது. அல்ல அல்ல குறையாது இருக்கிற ஐஸ்வர்யம் அது. அல்லேலூயா. இன்னும் 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 அந்த கிருபையை உங்களை விட்டு யாரும் விலக்க முடியாது. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அல்லேலூயா. மரமறை நீ அனுப்பி இருக்கிறவங்க உன்னை விட்டு விலகலாம். பர்வதம் போல இருக்கிற காரியங்கள்லாம் உன்னை விட்டு நினைச்சலாம், விலகலாம். மலைகள் விலகலாம், பர்வதங்களே பிறந்து போகலாம். ஆனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அல்லேலூயா. என் சமாதான உடன்படிக்கை நிலைவேறாமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாஸ்டர் சொல்றாரு இல்ல, சரியா? பாஸ்டருக்கு அவர் கிருபை தான், கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அப்போ யாரும் தடுக்க முடியாத கிருபை, ஒருவனும் கெடுக்க முடியாத சமாதானம். அல்லேலூயா. ஒருவனும் எடுக்க முடியாத விசுவாசம், ஒருவனும் கொடுக்க முடியாத அன்பு, ஒருவனும் தடுக்க முடியாத கிருபை. அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்கள் சபைக்கு உண்டாவதாக ஆவியானவர் அன்போடு ஆசீர்வதிக்கிறார். நல்ல அல்லேலூயா சொல்லுவோமா?
ஹல்லேலூயா. இதை தவிர வேற என்ன வேணும் சொல்லுங்க? இதெல்லாம் வேற நமக்கு என்ன வேணும்? அத்தனை வேணும். அத்தனை தான். அதான் சொன்னேன், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறேன். எப்படி புரியுதுங்களா? குறைவா கூட இல்லை, முக்கா. நம்ம ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்களேன், இன்னும் கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னும்ல. பிள்ளைங்க கேட்கும்போது கேட்பாங்களே இன்னும் கொஞ்சம் அப்படின்னும். அது மாதிரி இன்னும் கொஞ்சம்னு கேட்குற மாதிரியே இல்லை, ஃபுல்லாக நிரம்பி வழியுது. ஹல்லேலூயா. அப்படித்தான் என்ன செய்கிற அவரை அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு என்ன செய்கிற அவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த அன்பும் ஆசீர்வாதமும் என்கிறதான தலைப்பில் தான் நம்ம தொடர்ந்து என்ன செய்கிறோம், வார்த்தை கேட்க போகிறோம். கர்த்தர் விசேஷம் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஹல்லேலூயா. மறுபடியும் வசனம் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 23, 24 வசனங்கள். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானமும் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன் அப்படின்னு முடியுது. சரியா? ஒரு ஜெபம் போல, ஒரு ஆசை போல, விருப்பம் போல, சரியா? அவரோட விருப்பத்தை ஜெபமாக, சரியா? ஆஃப் ப்ரேயர் ஆஃப் விஷன் சொல்லுவாங்க. இதை அது மாதிரி என்ன பண்ணுறாரு ஆவியானவர் பவுலை கொண்டு சொல்கிறது என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். நம்ம 3 காரியங்களை பார்க்க போகிறோம். நீங்கள் கடைசியாக வருது 2 வருஷம்ல நிருபத்துடைய லாஸ்ட்டில். அதனால் கடைசி அறிக்கை, கடைசி வேட்கை. வேட்கைன்னா என்ன? வேட்கைன்னா விருப்பம், தாகம். ஓகே. கடைசி அறிக்கை, கடைசி வேட்கை, கடைசி கோரிக்கை. சரியா? அறிக்கை, வேட்கை, கோரிக்கை. இந்த 3 காரியங்களை செய்வோம், பார்ப்போம். முதலாவது அறிக்கை. என்ன அறிக்கை பண்ணுறாரு? மறுபடியும் அந்த 23 வசனத்தை வாசிங்க. 23 வாசிங்க. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானமும் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு அப்படின்றார் பவுல். சரியா? என்ன அறிக்கை பண்றாரு தெரியுமா? சபை ஒரு குடும்பம் என்று ஒரு அறிக்கை உண்டா. ஹல்லேலூயா. பிதானா தந்தைன்னு அர்த்தம். நம்முடைய தந்தையாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு, இந்த குடும்பத்திற்கு சமாதானமும் விசுவாசத்தோடைய அன்பும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இது ஒரு குடும்பமாய் ஒரு அறிக்கை எங்க செய்யற பவுல். அதனால தான் சகோதரருக்கு அன்போட சொல்றாரு, ஆசையோட சொல்றார், விருப்பத்தோடு ஆஸ்வதிக்கப்படணும் என்று சொல்றார். சரியா? அப்போ அந்த சகோதரர் அப்படிங்கிற வார்த்தை அப்போ அந்த இடத்துல குடும்பம் என்கிறதான ஒரு அறிக்கை என்ன செய்யணும், லாஸ்ட்ல கடைசியில நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். எபேசு 3ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீர்களால் அங்கே ஒரு வசனத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும், நம்ம பார்க்க முடியும். எபேசு 3ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் வாசிங்க. எபேசு 3:14. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய முழு குடும்பத்திற்கும், அல்லேலூயா, பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் முழு குடும்பத்திற்கும் நாமக்காரராகிய அப்படின்னு வாசிக்கிறோம். ஓகே. அப்போ முழு குடும்பம் அப்படிங்கிறத என்ன செய்யறோம், பார்க்கிறோம். குடும்பம் அப்படிங்கிறத இப்போ இங்கே வரீங்க. திடீர்னு 3ஆம் அதிகாரத்தில் குடும்பம் அப்படி சொல்றது இல்லை. முதல்ல இருந்தே நம்ம எப்படி குடும்பம் ஆனோம் அப்படின்னு சொன்னா எப்படி ஆனோம். எபேசு 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிங்க. எபேசு 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் வாசிங்க. 2வது வசனம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கரங்கத்தல்ல சொல்லுவோமா? அப்போஸ்தலன் பவுல் எப்படி சொல்றாரு? 2ல வைங்க. 2ல 1ல வைங்க. 1ல வைங்க. ஓகே. கவனிங்க. அப்போஸ்தலன் பவுல் எப்படி சொல்றாரு? நம்முடைய பிதா. அல்லேலூயா. நம்முடைய, சிம்பிளா சொல்ல, நம்முடைய அப்பா. அல்லேலூயா. ஒரு சிஸ்டர் தான் அல்லேலூயா வருது, நம்முடைய அப்பா அப்படின்னு சொன்னோன்னே நம்மளாம் என்ன எப்படி இருக்கோம், யார் பெற்ற பிள்ளைகளோ அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கீங்க. சரியா? நம்முடைய அப்பா அப்படின்னு எப்படி இருக்குது? இது இவ்வளோ பெரிய குடும்பத்துக்கு ஒரு அப்பா. இப்போ தான் அல்லேலூயா வருது. அல்லேலூயா. அந்த குடும்ப உணர்வு. சரியா? அங்கே நம்முடைய அப்பாவாகிய தேவனாலும் எப்படி இருக்கு பாருங்க. நம்முடைய அப்பாவாகிய தேவனாலும், நம்ம அப்பா தான் அந்த உலகத்திற்கே தேவன், ஒரே தேவன், ஜீவனுள்ள தேவன், மெய்யான தேவன், அவருடைய பிள்ளைகள் நாம. அல்லேலூயா. கிருபையும் ஆரம்பிக்கும் போதே தான் ஆரம்பிக்கிறாரு. தேவனாலும் இயேசு கிறிஸ்துவனாலும் இரட்சகர் இயேசு கிறிஸ்து கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சரியா? அங்கே ஆசீர்வாதம் அங்கே தான் ஆரம்பிக்கிறார். எப்படி நம்ம அந்த குடும்பத்துக்குள்ள இருந்தோம்? தம்பி இங்கிலீஷில் போடுப்பா அந்த வசனத்தை, நான் சொல்கிற வசனத்தை. எபேசு 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் தமிழில் வாசிங்க. எபேசு 1ஆம் அதிகாரம் 5-6 வசனம் வாசிங்க. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். தமிழ்ல, சுத்த தமிழ்ல பயங்கரமா போட்டிருக்கு, சுவிகார புத்திரராகும்படி அப்படின்ட்டு. தமிழ் இங்கிலீஷ்ல போடுங்க. அதை 6ஆம் வசனத்தை போடுங்க. நம்முடைய தயவுல 5ஆம் வசனமா இருக்கும் இங்கிலீஷ்ல. நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். He predestined us to adoption. அடாப்ஷனை புரியுது. அடாப்ட் பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி அந்த வார்த்தை தான் பயன்படுத்தி. அடாப்ஷன் as sons and daughters
through Jesus Christ to himself. ஹல்லேலூயா. அப்போ நம்ம அவருடைய குடும்பத்தில் நம்ம இவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம அவர் தத்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ குடும்பத்துக்குள்ளே நம்மளை தேவன் என்ன செய்திருக்கிறார், நம்மளை தத்தெடுத்திருக்கிறான்னு பார்க்குறோம். அது எப்படி, யார் மூலமாக தத்தெடுத்திருக்கிறார்? ஒரு அனாதை இல்லத்தில் போயிட்டு தத்தெடுக்கணும் அப்படின்னா என்ன செய்வாங்க, ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்கணும். சும்மா போய்ட்டு ஒரு குழந்தை தூக்கின்னு போயிட முடியாது. சரி, அங்கே என்ன செய்வாங்க, போய்ட்டு ஃபார்மாலிட்டிலாம் முடிக்கணும். நம்மளே ஃபார்மாலிட்டிஸ் இருந்தவங்கள அது மாதிரி சரி நம்மளை எப்படி தத்தெடுத்திருக்கார், த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். எப்படின்னா நம்மளை இயேசு கிறிஸ்துனுடைய அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய மரணத்தினாலே நம்மை அவர் தத்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது நாங்கள் வாசிக்கிறோம். 7ஆம் வசனம், மறுபடியும் வாசிங்க. 7ஆவது வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. போதும். ஓகே. அப்போ பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருடைய இரத்தத்தினாலே நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கவனிங்க, நமக்காக சரியா, நமக்காக ஒரு கிரயம் கொடுத்து என்ன பண்ணியிருக்காரு, நம்ம அவர் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. போன வாரம் நம்ம ஒரு செய்தி கேட்டோம்ல, 2 பேர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சரி அது சீரியல் போடுவாங்க, தங்களை கிரயத்து கொண்ட ஆண்டவரைன்னு வாசிப்போம். ஆண்டவர் என்ற வார்த்தை எப்படின்னா லார்டு, எஜமான்ற வார்த்தை. அங்கேயும் கிரையன் வாசிக்கிறோம். இங்கேயும் இப்போ பேசும்போது அவர் கிரயத்தினால தான் நம்மளை குடும்பத்துக்குள்ளே கொண்டு போனார். அப்போது அந்த கிரையம் இந்த கிரையம் என்னது அப்படின்னா, கவனிங்க, அந்த காலத்து கலாச்சாரத்தின் அடிப்படையில் தான், முதல் நூற்றாண்டு கலாச்சாரத்தின் அடிப்படையில் தான் நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பேதுரு எழுதும் போதும் என்ன எழுதுறாரு, இவர் எழுதும் போது என்ன எழுதுறாரு, அந்த கலாச்சாரத்தை அடிப்படையில் தான் எழுதுறாங்க. கவனிங்க, கலாச்சார அடிப்படை என்னன்னு சொன்னால், அந்த நாட்களில் அடிமைகள் உண்டு. ரொம்ப பேர் அடிமையால் தான் இருந்தாங்க. சரியா, ரொம்ப அடிமைகள் உண்டு. அடிமைகளுக்குன்னு மார்க்கெட் இருக்கும். சரி, ஆடு மாடு வாங்குறாங்கல்ல, அது மாதிரி அடிமைகளை போய் மார்க்கெட்டில் வாங்குவாங்க. ஏற்கனவே எபேசியர் நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் வரும்போது நான் சொல்லியிருக்கிறேன் இதை. சரிங்களா. அப்போ அந்த அடிமை மார்க்கெட்டில் போய் வாங்கும்போது போய் அங்கே என்ன பண்ணுவாங்க, அடிமைகளை அப்படியே நிற்க வைப்பாங்க. எல்லா எஜமான்களும் வருவாங்க. வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க சில அடிமைகளை கொண்டு வந்திருப்பாங்க விற்கிறதுக்கு. சில அடிமைகளை என்ன பண்ணுவாங்க, இந்த அடிமையை விற்றுட்டு அந்த அடிமையை வாங்கிட்டு போவாங்க. அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. சரி, மாட்டுக்கு சந்தையில் பண்ணுறாங்கல்ல, வெள்ளிக்கிழமை மாட்டு சந்தை, அது மாதிரி பண்ணுவாங்க. இந்த அடிமையை விற்றுட்டு அந்த அடிமை. அப்போ அது போல் அப்போ அதை வாங்குறாங்க தெரியுமா, அடிமையை வாங்குறாங்கல்ல, அதுக்கு என்ன செய்வாங்க, ஏதாவது கிரயம் கொடுத்து தான் அடிமையை என்ன செய்வாங்க, வாங்குவாங்க. சரியா, கிரயம் கொடுத்து வாங்குறது அப்படின்றது தான் அகராசோ அப்படின்ற வார்த்தை கிரீக்கில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த சந்தையிலிருந்து, சரி, அடிமையின் சந்தையிலிருந்து நம்ம கிரயம் கொடுத்து வாங்குவது. இப்போ யார் வாங்குறானோ அந்த அடிமையை, அந்த அடிமை இனிமே அந்த வாங்குறவனுக்கு சொந்தம். சரி, அவன் தான் அவனுடைய ஆண்டவன், லார்டு, எஜமான். ஏன்னா அவன் தான் கிரயம் கொடுத்து என்ன செய்யறான், வாங்குறான். அப்படி வாங்கிட்டு போவாங்க. யார் வாங்குறானோ அந்த எஜமான் பின்னாடி என்ன செய்வான், அந்த அடிமை போவான். இனிமேல் அந்த எஜமான் சொல்கிறதான் என்ன செய்ய நம்ம செய்யணும். ஆனால் உண்மையிலே அந்த அடிமை வந்து எஜமானை நேசிப்பானா அப்படின்னு கேட்டிங்கன்னா நேசிக்க மாட்டான். பல்ல கட்சியும் தான் என்ன செய்வான், வேலைகளை செய்வான், பல்ல கட்சி தான் இருப்பான். உண்மையான ஒரு உறவு இருக்காது. உறவோ நேசமோ அது என்ன செய்யாது, அந்த இடத்துல இருக்காது. அதுதான் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது. அவருக்கும் அவங்களுக்கும் உறவு இல்லை, ஆனால் அவங்களுக்காகவும் அவர் என்ன பண்ணியிருக்கார், ரத்தம் செஞ்சிருக்கிறார். அதனால கிரயத்து கொண்ட ஆண்டவரை அப்படின்னு என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். வெறும் அகராசோ மட்டும்தான். ஆனால் நமக்கு அகராசோ மட்டும் இல்லை, எக்ஸ் அகராசோ. அப்படின்னா நம்மள ஆண்டு என்ன பண்ணார், அதே போல் அந்த சந்தையில், அடிமை சந்தையில் இருந்தால், பாவ அடிமை சந்தையில் இருந்தால் நம்ம இவர் கிரயம் கொடுத்து ரத்தம் கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கிறார். வாங்கினவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, நம்மளை மறுபடியும் அடிமையாக கொண்டு போல அந்த சந்தையிலிருந்தே நம்ம வெளியிலே கொண்டு போய் நம்மை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். நல்லா சொல்லுங்க, அடிமையா அல்ல, பிள்ளையா ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். இப்ப பிள்ளையா அடாப்ட் பண்ணிருக்கிறதுனால அந்த ஆண்டவருக்கு கிரயத்து கொண்ட ஆண்டவரை அப்படிங்கிறது அவங்க இல்லை, நாம அவருடைய பிள்ளையா மாறி இருக்கிறதுனால பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சுவீகாரத்தை நமக்கு அவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு வித்தியாசம் புரிஞ்சுட்டுன்னு சொல்ற மட்டும் கரங்க ஊத்தி அல்லேலூயா சொல்லுங்க. அவன் வேற அடிமையாக இன்னும் சந்தையில் இருக்கிற கணக்கு தான். இன்னும் அவருக்கு அடிமையா இருக்கிறான், உறவுக்குள்ள வரல. சரி, ஆனா நாம உறவுகள் வந்திருக்கிறோம். நம்ம பாவ அடிமை சந்தையிலிருந்து நம்ம வாங்கினது மாத்திரமல்ல, நம்மளை சந்தையிலிருந்து வெளியே கொண்டு போய் நம்மளை அவர் அடிமையாக இல்லை, சங்கிலிகளாம் உடச்சி போட்டு நம்மளை என்ன பண்ணிட்டாருன்னா, நீ இனிமேல் என் பிள்ளைன்னு சொல்லி அவர் குடும்பத்தில் நம்மளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்படி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த குடும்பத்துக்குள்ளே நம்ம என்ன செய்யிருக்கிறோம், வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். அதனால தான் பவுல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. பவுல் பார்த்தீங்கன்னா முதல்ல யூதர்களை பற்றி பேசுவார், அப்புறம் நம்மளை புறஜாதியில் பேசுவார். 2 மாறி நீங்கள் நாங்கள்னு பேசுகிறத நினைச்ச முடியும், பார்க்க முடியும். பாருங்கள், அங்கே அவர் சொல்கிற சில விஷயங்களை பார்க்கும் பொழுது 11ஆம் வசனம் பாருங்கள். மேலும் கிறிஸ்துவின் மேல், 1ஆம் அதிகாரம் 11, மேலும் கிறிஸ்துவின் மேல் உன்னை நம்பிக்கையாக இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படிக்கு தம் சித்தத்தின் ஆலோசனை எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்களுடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நாங்கள் அப்படின்றார். சரியா, நாங்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்புறம் அவர் யூதர்கள் சொல்றாரு, அவங்கள சொல்றாரு. சரியா, இப்போ நீங்கள் அங்கே 13ஆம் சொல்றாரு, நீங்களும் நாங்கள் மட்டும் இல்லை, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷ சத்திய வசனத்துக்கு விசுவாசியான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அப்படின்றார
என்ன. ஆனால் நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்லுவார். என்ன சொல்கிறாருன்னா, நாம், சரியா, நாம் அப்படி அப்படி அதான் அந்த சுதந்திரம். நாங்கள் வந்து முதல்ல சுதந்திரம்ன்றார்ல, கவனிங்க அந்த வசனத்தை பாருங்கள். 12ஆம் வசனம் வாசிங்க, அதில் 1:12 வாசிங்க. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். சுதந்திரமாகும்படி நாங்கள் என்றாரு. அப்ப அவங்க மட்டும்தானா அப்படின்னா இல்ல. 3ஆம் அதிகாரத்தில் வாங்க, 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. நம்மள என்ன போடுவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய். போதும், கரங்கத்தல்லே சொல்லுவோமா? புறஜாதிகள் நாம உடன் சுதந்திரருமாய். அல்லேலூயா. யூதர்களோடு கூட நாம ஒரே சரீரத்துக்குள்ளானவருமாக, உடன் பங்காளிகமாக கர்த்தர் நம்மளை மாற்றிடுகிறார். அல்லேலூயா. அப்போ உலகம் தோன்றதுக்கு முன்னே அவர்களை மாத்திரமல்ல, உலகம் தோன்றதுக்கு முன்னே பிதாவாகிய தேவன் நம்மளை முன்குறித்தனாலே இன்றைக்கு நாம் ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம். நல்லா கரங்க தலையிலே சொல்லுங்க. மனுஷன் நம்மளை முன்குறிக்கல. உலகம் தோன்றதுக்கு முன்னமே நாம் நல்வினை தீவனை எதுவும் செய்யாமல் இருக்கும் போது, தாயின் கர்ப்பத்திலே நாம் உருவாகும் முன்னே, நம் தாய், என்னுடைய தாய், அவங்களோட தாயின் கர்ப்பத்திலே உருவாகும் முன்னே, உலகம் தோன்றதுக்கு முன்னே அவர் நம்மை முன்குறித்தார். அல்லேலூயா. முன்குறித்தவர்களை அழைத்திருக்கிறார், நீதிமான்களாக்கி அவர் குடும்பத்தில் நீ என் பிள்ளைன்னு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்படிதான் சொல்ற வசனம். அப்படிதான் நம்ம அவர் குடும்பத்துக்குள்ள வந்திருக்கோம். அதுக்கு இயேசு கிறிஸ்து கிரயம் செலுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்து, அங்கே ரோமர் 8:15 படி அவர் உள்ள வந்து நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நம்ம ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. உள்ள வந்து அவர் அப்பா பிதாவேன்னு கூப்பிட வைக்கிறார். நீ தேவ பிள்ளைன்னு நம்ம ஆவியில சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் நடக்குது. அதனால தான் ஒரு அந்த 14ஆம் வசனத்தை வாசிங்க, எபேசியர் 1:14 வாசிங்க. ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்றாரு பாருங்க. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய அட்வான்ஸ் பேமெண்ட், அரபான் நிச்சயதார்த்த மோதிரம். மறுபடியும் வாசிக்க வசனத்தை. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ரெண்டு பேரும் ரெண்டு கூட்டத்தையும் சேர்க்கிறார். நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார். அல்லேலூயா. அப்பதான் நம்ம என்ன பண்றோம்? நாமளும் யூதர்கள் எல்லாம் ஒரே குடும்பமாய் நம்ம என்ன கொண்டு வந்துட்டார். ஒரே குடும்பம். சரி, அதனால நீங்க 2ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது எப்படிப்பட்ட வாசம் வாசிப்போம்? 18 வாசம் 2:18 வாசிங்க. அந்தபடியே நாம் இருதிரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஒரே ஆவியினாலே நாம் இருதிரத்தாரும், சரியா, சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அதனால நாம் எப்படி இல்ல வாசிங்க. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே ரட்சிக்கப்பட்டிருக்கிற யூதர்களோடு கூட எல்லாரோட கூட ரட்சிக்கப்பட்ட எல்லாரோட பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாரும், God's family. கரங்க தெல்லையில சொல்லுவோமா? God's household, God's family-ஆ இருந்து. எத்தனை பேருக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னு தெரியல. என்ன ஃபேமிலி? God's family-ஆ இருந்து. அல்லேலூயா. எப்படி கொண்டாந்து நம்ம யார் ஃபேமிலி? God's family. அப்படின்னா அவனோடு சேர்ந்து நம்மளையும் அந்த ஃபேமிலிக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? அதனால தான் கவனிங்க, இந்த நம்ம அங்கே வாசித்தோம்ல, விசுவாசத்தோடைய அன்பும் சமாதானமும் உண்டாவதாக வாசிக்கல. இங்கே எபேசியர் 1 வந்து பாருங்க, 15ஆம் வசனம் பாருங்க என்ன சொல்றாரு. 15 வாசிங்க. ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு. இயேசு கிறிஸ்து மேல உள்ள உங்கள் விசுவாசம், பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேல உங்கள் அன்பு. ஏன் பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேலே அன்புங்கிறாரு? ஏச மட்டும் அன்பு செய் போதும் ஏன் சொல்ல? ஹலோ, ஏச மட்டும் அன்பு செய் போதும் ஏன் சொல்ல? பிதாவை மட்டும் அன்பு செய், ஏசு மட்டும் அன்பு செய் போதும் அப்படி ஏன் சொல்ல? ஏன் பரிசுத்தம் எல்லாரும் மேலே அன்பு? என்னது? ஒரே குடும்பம். கரங்கத்தில் சொல்லுவோமா? நல்லா உச்சமலையில சொல்லுவோமா? ஒரு பெற்றோர் வந்து பிள்ளைங்க 2 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 பேரும் சமாதானமாக இருக்கிற பெற்றோர் விரும்புவாங்களா? எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டு இது பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்குது, முடிவு பிடிச்சிக்கிட்டு அது எதை விரும்புவாங்க சொல்லுங்கள்? ஆமாம், அதுதான் விரும்புவாங்க. சரியா? எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் எப்போ பார்த்தாலும் அடிச்சுட்டு மாண்டுன்னு இருப்போம். அதனால் எங்கள் அம்மா வந்து சனியனுங்க இந்த சனியன்களை பெற்று இப்படியே சொல்லுவாங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு மகளை தாரும், ஒரு பெண்ணை தாரும். நாங்கள் 3 பசங்க, ஆம்பளை பசங்களை ஒருத்தர் அடிச்சுட்டு மாண்டுறதுனால நாங்கள் கறி கூட சண்டை போட்டுக்குவோம். ஒரு பீஸ் எங்கள் அம்மா எக்ஸ்ட்ரா வச்சுட்டா முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளோதான். அவனுக்கு மட்டும் நான் பெரிய பீஸு, அப்புறம் பீஸே போயிடும். பீஸ்னால் PEACE, சமாதானமே போயிடும். அவ்வளோதான், குழம்புல காலி எல்லாம். சரி, இப்படிலாம் இருக்கும். சரியா? ஆமாம். அப்போ ஒரு மகளை தாங்கன்னு ஜெபம் பண்ணாங்க. இது சொல்கிறேன் நான். அப்போ பெற்றோர் எதை விரும்புவாங்க அப்படின்னா, பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கணும்?
சமாதானமாக இருக்கணும் தான் பெற்றோர் விரும்புவாங்க. அல்லேலூயா. நம்ம பெற்றோர் நாமளே பொல்லாதவர்களாகி நாமே நம்ம பிள்ளைகள் சமாதானமாக இருக்கிறோம்னா அவர் எப்படிப்பட்டவர்? அவர் பிதாவாகிய தேவன். அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவர். பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்கணும் விரும்புகிறாரு? அன்போட சமாதானமாக இருக்கு. அதான் ஒரு மேலும் பரிசுத்தவாங்க எல்லார் மேலும் உங்களை அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு. அல்லேலூயா. ஏன் அந்த அன்பு அப்படின்னா ஒரே குடும்பம். அல்லேலூயா. இப்போ ஒரே குடும்பம் சொன்னோன்னா நம்ம என்ன நினச்சிக்கூடாது? சின்ன குடும்பம் நினச்சிக்கூடாது. நம்மள என்னென்னு இந்த ஒரு சபை தான் நினச்சிக்கூடாது. ரட்சிக்கப்பட்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்டிருக்க உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்க எந்த சபைக்கு போனாலும் சரி, அவங்க எப்படி நினச்சாலும் பரவாயில்ல. ஆனால் சத்தியம் என்ன சொல்லுதுன்னா அவர்கள் எல்லாரும் நம்முடைய சகோதர சகோதரர்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு சபைக்கும் ஒரு பரலோகம் கிடையாது, ஒரே பரலோகத்துக்கு தான் போக போகிறோம். நல்லா இல்லையா சொல்லுங்க. இப்போ நம்மளை பார்த்து பிரைஸ் லார்ட் சொல்லாமல் அப்படி போனவங்க கூட அங்கே வந்தால் பிரைஸ் லார்ட் சொல்லித்தான் ஆகணும். நல்லா இல்லையா சொல்லுங்க. ஆமாம் சொல்லித்தான் ஆகணும். சரியா? ஆமாம். எனக்கு சொல்ல மாட்டேன்னு போனவங்கள சரி அங்கே சொல்லித்தான் ஆகணும். சரியா? ஏன்னா ஒரே இடத்துல தான் போய் என்ன செய்ய. ஏன்னா ஒரு தகப்பனின் பிள்ளைகள். அல்லேலூயா. அப்போ நம்ம இனிமேல் யாரை பார்த்தாலும் எப்படி தான் பார்க்கணும்? ரட்சிக்கப்பட்டவங்களை மற்ற சபைக்கு போகிறவங்க எப்படி தான் பார்க்கணும் சொல்லுங்கள்? எப்படி பார்க்கணும்? டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி பார்க்கக்கூடாது. நான் சொல்லுவேங்க, பாகிஸ்தான் இந்தியா மாதிரி என்ன பண்ணக்கூடாது? பார்க்கக்கூடாது. சரியா? புரியுதா நான் சொல்கிறது? ஆமாம், அப்படி பார்க்கணும். அவங்க பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு. நமக்கு தான் சத்தியம் வெளிப்படுது. ஒரு அழியில சொல்லுவோமா? ஆமாம், எவ்வளோ வெளிச்சம் கிடைக்குது அவ்வளோ நம்ம நடக்கணும். சரியா? அவங்கள போட்டு கணக்கு பண்ணக்கூட யாரையும். சரியா? நம்ம பார்க்குறோமா? நம்ம இதுதான் சத்தியம். ஓகே, நான் இப்படி தான் இருப்பேன். சரியா? ஆமாம், நீ என்னுடைய சகோதரன் கிறிஸ்துவுக்குள்ளே, நீ என்னோட சகோதரி கிறிஸ்துவுக்குள்ளே. அல்லேலூயா. இங்கே இருக்கும்போது தான் வேறு சபையில் இருக்கிறோம். அங்கே போய் ஒரே இடத்துல தான் இருப்போம். ஒரே ஆராதனையில் தான் நம்ம பங்கு வருவோம். எங்கள் பாஸ்டர் ஆராதிப்பாரா, உங்கள் பாஸ்டர் ஆராதிப்பாரா? இல்லை, எல்லாம் சேர்ந்து ஆராதிப்போம். அல்லேலூயா. ஆமாம், அதான சத்தியம். அப்போ யூனிவர்சல் சர்ச்சுன்னு குடும்பம்னு நம்மளை மட்டும் நினச்சக்கூடாது. நம்ம ஒரு ஆள் ஒரு ஃபேமிலி இல்லை, முழு உலகளாவிய. சரியா? எப்படிப்பட்ட காரியம் தெரியுமா? இன்றைக்கி பார்டர் சண்டை நடக்குதா? சைனா இந்தியா சண்டை நடக்குதா? பாகிஸ்தான் இந்தியா சண்டை நடக்குதா? சண்டைலாம் இருக்குதுல்ல, அங்கே மேலே பார்டர் தகராறே இருக்காது. பாகிஸ்தான் ஆளும் இந்தியா ஆளும் சைனா ஆளும் 3 பேரும் ஒன்றா நின்று அல்லேலூயா தேவனுக்கே அப்படி ஆராதனை பண்ணுவாங்க. அல்லேலூயா. சைனீஸ் தள்ளிலட்ரா அப்படின்னு சொல்ல மாட்டான் இந்தியன். ஒரு சொல்லுவோமா? அப்படிதாங்க பைபிளில் போட்டு சகல கோத்திரத்தாரும் சகல ஜாதியாரும் சகல தேசத்தாரும் அங்கே ஒரு மனிதன் எண்ணக்கூடாத அளவில் வந்து என்ன செய்வாங்க? குருத்தோலையில் கையில் பிடித்து கொண்டு வெண்ணெய் ஆடை அணிந்து கொண்டு அவரை தொழுது கொள்வார்கள். அல்லேலூயா. ஆமாம். அப்போ அந்த கூட்டத்தில் எப்படி இருக்காது? அந்த கூட்டத்தில் எப்படி இருக்காது? இவன் வந்துட்டால இங்கே ஆராதிக்க அப்படி இருக்குமா? பரலோகத்தில் இந்த பக்கம் இவளா, இந்த பக்கம் அப்படி இருக்குமா? இப்படி வெட்டலாம் அந்த இடத்துல என்ன செய்யாது? இருக்காது. ஒரே ஆராதனை மட்டும்தான் இருக்கும். நல்லா இல்லையா சொல்லுங்க? அல்லேலூயா. நம்ம இப்படிதான், அதான் சத்தியம். இதாங்க சத்தியம். பைபிள் சொல்ற சத்தியம் இதுதான். சரியா? அப்போ ஒரே குடும்பம், அந்த குடும்ப அறிக்கை தான் பண்ணுறாரு. சரியா? புரியுதா? அறிக்கை தான் பண்ணுறாரு. சரியா? நம்ம அன்பை மட்டும்தான் காமிக்கணும். ரலியில் சொல்லுவோமா? தக்காளியை புழிஞ்சா என்ன வரும்? தக்காளி புரிஞ்சா என்னங்க வரும்? ஆய் வருமா? தக்காளி ஜூஸ் தானே வரும். தக்காளி புழிஞ்சா தக்காளி ஜூஸ் தான் வரணும். மாம்பழத்தை புழிஞ்சா மாம்பழ ஜூஸ் தான் வரும். உங்களையும் என்னையும் புழிஞ்சா என்ன தான் வரணும் சொல்லுங்கள்? என்ன வரணும்? ஜூஸ் தான் வரணும். என்ன ஜூஸ் தான் வரணும்? அன்பு தான் வரணும். ரலியில் சொல்லுவோமா? வேற எதுவும் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. சரியா? அப்போ அதான் நாங்கள் சொல்லியிருக்கேன், அன்பை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு. அல்லேலூயா. அப்போ எப்படி குடும்பத்துக்கு வந்திருக்கேன் பாருங்கள், நம்மளை அடாப்ட் பண்ணி. சரியா? இப்போ நான் என்ன கேட்குறேன், நம்ம சபைக்கு உள்ள எல்லாமே சரியா, நம்மளை என்னை அடாப்ட் பண்ணவர் தானே என் பக்கத்தில் உட்காந்துருக்காலையும் அடாப்ட் பண்ணியிருக்கிறார். ஒரு அழியில் சொல்லுங்களேன். என்னை எப்படி அடாப்ட் பண்ணாரோ அதே தான் அவங்களையும் அடாப்ட் பண்ணியிருக்காரு. அவங்கள எப்படி அடாப்ட் பண்ணாரோ அப்படி தான் அவங்க பக்கத்தில் இருக்கவங்க அடாப்ட் பண்ணியிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ நமக்கு என்ன பண்ணோம்? நமக்கு ஒரே சகோதரன், ஒரே ஃபேமிலிங்க. எனக்கு தகப்பன் தான் அவங்களுக்கு தகப்பன். எனக்கு யார் ரட்சகரோ அவங்க தான் அவங்களுக்கு ரட்சகர். எனக்கு மட்டும் இயேசு கிறிஸ்து ஸ்பெஷல் பிளட் கொடுக்கல. நான் சொல்ல புரியுது? எனக்கு மட்டும் இயேசு ஸ்பெஷல் பிளட்டில் தான் என்னை நீ என்ன சாதா பிளட்டு, எனக்கு வந்து ஸ்பெஷல் பிளட்டில் என்னை ரசித்தார் அப்படிலாம் இல்லை. ஒரே ரத்தம் தான் நமக்கு கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. ஒரே பலி தான், ஒரே தரம் தான். சரியா? அப்போ அப்படின்னா நமக்கு அந்த உணர்வு என்ன செய்யணும்? அந்த இருக்கணும். அறிக்கை பண்ணுறது மட்டும் இல்லை, சும்மா வாயில் அறிக்கை இல்லை, செயலில் இருக்கணும், உள்ளத்தில் இருக்கணும். ரலியை சொல்லுவோமா? உள்ளத்தில் இருந்து இருக்கணும். உள்ளத்தில் என்ன செய்யணும்? இருக்கணும். சரியா? அப்போ அங்கே தான் சொல்லாதான் ஒரே குடும்பம். அதனால தான் என்ன பண்ணுறாரு பாருங்க, அவர் பவுல் உடனே சபைக்காக ஜெபம் பண்ணுறாரு பாருங்க. என்ன ஜெபம் பண்ணுறாரு? இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து. சரியா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனும் மகிமையின் பிதாவானவரை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு அவர் ஞானத்தை தந்தருள வேண்டும் என்று. அடுத்த வசனம் பாருங்க, ஒரு ஐஸ்வர்யம் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் வேண்டும் என்று. 19ஆம் வசனம் பாருங்க, பிரகாசமுள்ள மனக்கண்களை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா.
இருங்க, பவுல் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறார். என்ன அவர் எதுக்காக வேண்டிக் கொள்கின்றார்? அதனால் நீங்கள் எதுக்காக வேண்டிக்கிறார்? நீங்கள் பிதாவாகிய தேவனை அறியணும், அவருடைய வல்லமையின் மகத்துவம் என்னன்னு அறியணும். சரியா? இயேசு கிறிஸ்துட்ட அவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார்ல, அந்த வல்லமையின் மகா மேன்மை என்னன்னு நீங்கள் என்ன செய்யணும்? அறியணும். சத்துவத்தை நீங்கள் என்ன செய்யணும்? அறியணும். அதுக்கு உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்றாரு. எது அவரை ஜெபிக்க வைக்கிறது? அன்பு. அவர் என்ன ஜெபம் பண்ணலாம்? ஆண்டவரே என் சங்கிலியை என்ன பண்ணும்? எடுத்து போடும். சரி, ஆண்டவரே எனக்கு இது தாரும், ஆண்டவரே எனக்குன்னு ஜெபம் பண்ணலாம்ல. அவர் அப்படி பண்ணல பாருங்க. புரியுதா? அந்த நிலைமையில கூட அந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு? சபைக்காக ஜெபம் பண்ணுறாரு. அப்போ நாம ஜெபம் பண்ண என்ன பண்ணோம்? என்னையும் கூட ஜெயிலில் போடுங்க, நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது. சரியா? நம்ம ஃப்ரீயாக இருக்கணுமா? அப்போ நம்மளும் எதுக்காக ஜெபம் பண்ண சொல்லுங்கள். சபைக்கு மக்களுக்கு சபை மக்களுக்கு என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. நம்ம குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுறோமா? குடும்பம் ஜெபம் பண்ணுறோமா? அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? என்ன செய்யணும்? சபை மக்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். எல்லாரும் பேர் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவரே சபைக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறேன். எங்கள் சபைகளிலே எங்கள் சபையில் ஆண்டவரே இன்னுமாக குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாது இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எத்தனையோ தாய்மார்கள் வராங்க ஆண்டவரே, எங்கள் பிள்ளைங்க இன்னும் ரட்சிக்கப்படலை. எத்தனையோ சகோதரி வராங்க, அவங்க கணவர் இன்னும் ரட்சிக்கப்படலை ஆண்டவரே. எத்தனையோ சகோதரர் வராங்க, அவங்க மனைவி இன்னும் ரட்சிக்கப்படலை ஆண்டவரே. பெற்றோர் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க ஆண்டவரே. நோவா குடும்பத்தை முழுசாக உள்ள எடுத்தீங்களா ஆண்டவரே. என் சபையில் குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் உள்ளே கொண்டு வாங்க ஆண்டவரே. அந்த குடும்பங்களில் ஒவ்வொரு ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே அப்படின்னு யார் ஜெபம் பண்ணுவா? ரட்சிக்கப்படாத ஜெபம் பண்ணுவாங்களே. எப்படி? நம்ம தான் ஜெபம் பண்ணோம், நம்ம தானே செய்யணும் ஜெபம் பண்ணோம். அப்படி தாங்க போட்டு அவர் மட்டும் ஜெபம், பவுல் தான் ஜெபம் பண்ண இல்லை. சரியா? ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணோம். ஏன்னா குடும்பம் என்ன செய்யணும்? ஒருத்தருக்காக செய்யணும், ஜெபிக்கணும். அதுதான் காமிக்கிறார். சரியா? அப்போ இந்த ஃபேமிலி அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறது சரி பார்க்கலாம். அதனால தான் 2ஆம் அதிகாரத்தை சொன்னேன். அவர் எப்படி சொன்னானே, அந்நியர் பரதேசிகளே ஒரே நகரத்தார் தேவனுடைய வீட்டாராக இருக்கிறோம். 2ஆம் அதிகாரம் பாருங்க, 20ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து தாமே அதுக்கு மூளைக்கல்லாக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் எல்லாம் அதை கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம் அப்படின்றாரு. சரியா? 3ஆம் அதிகாரம் வரும்போது அவர் சொல்கிற காரியம் என்ன? நாம் எல்லாம் உடன் பங்காளியாக இருக்கிறோம். அல்லேலூயா. உடன் பங்காளியாக இருக்கிறோம் சொல்கிறாரு. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு காரியம் இருக்குன்னா தான் கவனிங்க. 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது பிசாசு சந்திரனோட எதிர்த்து நிற்க திராணி உடலாகும்படி அப்படின்னு வாசிக்கிறோம்ல. அது வானமண்டலத்தில் பொல்லாதாவின் சேனைகளோடு யாருக்கு போராட்டம் உண்டு? நமக்கு போராட்டம் உண்டு. நம்ம எல்லாம் ஒரே டீமாக ஒரே சேனையாக நிற்கணும். ரலியில சொல்லுவோமா? உச்சா மலையிலே சொல்லுவோமா? இப்போ ஆர்மியில் போகிறாங்க. ஓகே, ஆர்மி போகிற எல்லாம் கவனிக்க நான் சொல்கிறது. உங்களுக்கு எத்தனை பேர் ஆர்மி தெரியுதுன்னு தெரியல, இருந்தாலும் புரிஞ்சுப்பீங்க கண்டிப்பாக. ஆர்மி போகிற யுத்தம் ஃபைட்டு போகிறாங்க. ஓகே, எதிரியோட சண்டை நடக்குது. ஓகே, ஒரு பக்கத்தில் இருக்க சோல்ஜர், ஓகே, அவன் என் டீம் தான், ஒரே சேனை தான். டப்புன்னு அவன் காலில் அடிப்படுது, ஒரு குண்டு வந்து காலில் படுது, ஏதோ ஒன்று காலில் அடிப்படுது, அவன் டொமானு கீழே விழுறான். சரியா? நம்ம என்ன பண்ணுவோம்? பக்கத்தில் என்ன செய்வோம் சொல்லு? ஆர்மியில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன செய்வாங்க? அவன் ஜீவன் போயிடக்கூடாது, உசுறு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவான்னா வெளியே வந்து அவனை இழுத்துருவான்ல. சரியா? உடனே காப்பாற்றுவான். சரியா? புரியுதா? ஏன்னா செய்யணும். சரி, உடனே அவனை என்ன பண்ணுவாங்க? இழுப்பான். ஏன் இழுக்கிறான்னா, ஏன் டீம். சரியா? என்னுடைய சகோதரன், என்னுடைய நண்பன், என்னுடைய சகோதரன், ஒரே சேனை, ஒரே தேசம், ஒரே இது. சரியா? அதுதான் யூஸ் பண்ணும். புரியுதா? அந்த உணர்வு தானாக வரும். என்ன பண்ண மாட்டான்? நீ அடி வேண்டியா? ஓகே, நான் போகிறேன், நீ அடி வாங்க செத்தா சாவு அப்படி இருக்க மாட்டான். நீ என்ன உனக்கு என்ன இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இருக்க மாட்டான். அல்லது உனக்கு சரியாக கூட்டு படலையோ, நானே சுட்டுறேன் ஜெபம் பண்ணுறேன் அப்படியா? சரியா? காலில் தானே பட்டுச்சு, நெஞ்சிலேயே குடிச்சுக்குவாங்க. சரியா? அப்படி பண்ண மாட்டான். புரியுதா? அது சேம் சைடு கோல் அடிக்கிறது. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சேம் சைடு கோல் அடிக்கலாம் இருக்கக்கூடாது. நான் சொல்லுவது புரியுதா? சேம் சைடு கோல்னா புரியுதா? ஃபுட்பாலில் கேமில் அப்படி போய் என்ன பண்ணுவாங்க? எதிரில் தான் கோல் அடிப்பாங்க. எவனா திரும்பி வந்து இந்த பக்கம் என்ன பண்ணுவாங்க? சேம் சைடில் கோல் அடிப்பானா இல்லை டம்முன்னு அவனை டீமில் வைக்கிறது எப்படி? புரியுதா? அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்ம சேனையாக நிற்கணும். அப்போது ஒருத்தர் விழுந்தாலும் இன்னொருத்தர் என்ன பண்ணணும்? விழுந்தான்னா, அடிப்பட்டு விழுந்தாலும் காயப்பட்டாலும் காயத்தை ஆற்றுவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நல்ல உச்ச மலையில சொல்லுவோமா? காயத்தை என்ன சொன்னா ஆற்றுவலாக இருக்கணும். காயத்தை இன்னும் பெருசாக்குற மாதிரி கூட கீழே கூடாது போட்டாத. சரியா? நான் சொல்லுது புரியுதா இல்லையா? ஆமாம், காயப்பட்டுச்சா இந்த அக்கினி எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு கூடாது. புரியுதா? சுகமாக இருக்கா? உனக்கு தேவை தான் இது. இன்னும் படி பிரதர், நீங்களும் வைங்க பிரதர் அக்கினியை அப்படின்னு கூடாது. நான் சொல்லுது புரியுதா இல்லையா? அதுக்காக சொல்லியிருக்கே. நீ எந்த நிருபத்தெல்லாம் வாசித்து பாருங்கள். என்ன பண்ணியிருக்குன்னா, பலகீனம் மேல தாங்குங்கள், அழுகளோடு கூட சிரியுங்கள், அழுகளோடு கூட அழுங்கள். சரியா? அழுங்கன்னு சொன்னாங்க சிஸ்டரும். அழுகளோடு கூட அழுங்கள். சரியா? சந்தோஷப்பட என்ன பண்ணுங்க? சந்தோஷப்படுங்கள். அப்படி தான் இருக்குது நிருபம் எல்லாமே. பைபிள் அப்படி தான் இருக்குது. அப்படி என்ன பண்ணுங்க? அதானே செய்யணும். நான் சொல்லி புரியுதா? ஃபேமிலினா அதானேங்க. உங்கள் கூட பிறந்த சகோதரி ஒரு மாதிரி இருக்கா,
இவளுக்கு எப்போ இப்படி தான், இப்படியே இருக்கட்டும் போ, இப்படி அப்படியே போவேன். என்ன ஒரு மாதிரி இருக்க, என்ன ஒரு மாதிரி இருக்க, உனக்கு டிஸ்டர்ப் ஆகுதுல்ல, ஏன் டிஸ்டர்ப் ஆகுது சொல்லுங்கள், ஏன் அப்படி டிஸ்டர்ப் ஆகுது, எப்படி வந்துட்டு போட்டோன்னு போக மாட்டேன், ஏன் உனக்கு டிஸ்டர்ப் ஆகுது, டக்குன்னு சொல்லுங்கள், ஏன் டிஸ்டர்ப் ஆகுது. அன்பு பாசம் அது இருக்கணும் இல்லை சபையில், ஒரே குடும்பம்னு சொன்னா வலையில சொல்லுவோமா, நான் உச்சா மலையிலே சொல்லுவோமா, யாரோ சகோதரர் ஒரு மாதிரி இருந்தா என்ன பண்ணுவான், ஒரு மாதிரி இருந்தா இவன் ஒரு மாதிரி தான் இருப்பா, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் அப்படி என்னக்கூடாது, என்ன சிஸ்டர் அப்படியே விசாரிக்க, ஓகே சொல்லணுன்னா உங்களுக்கு சொல்லணுன்னா சொல்லுங்கள், இல்லைனா நான் உங்களுக்கு என்ன பண்ணேன் ஜெபம் பண்ணிக்கிறேன், என்ன அது நமக்கே தெரியாதோ நடந்திருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம், ஆறுதல் சொல்லலாம். அப்படி தானேங்க பைபிள் சொல்லுது, ஆறுதல் சொல்லுங்கள், சிறப்படுத்துங்க, திடப்படுத்துங்க, சரியா, அதாங்க சபை, ஒருத்தர் ஒருத்தர் தேற்றுங்கள், ஆற்றுங்கள், அதான் சொல்லுது, புரியுதா இல்லையா. எப்படி பைபிள் சொல்லு, ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி சொன்ன உடனே பறந்துடுங்கள், சரியா. அதுக்காக நின்று யாரெல்லாம் சோகமாக இருக்கா அப்படி பார்த்துங்க, அது இல்லை, சரி பார்க்கும்போது நான் சொல்கிறேன், சொல்லு புரியுதா, பார்க்கும்போது சரி நமக்கு தெரியும், ஒரு சிலருக்கு நமக்கு தெரியல, நம்ம ஒரே ஊரில் தான் இருக்கிறோம், ஒரே இதில் தான் இருக்கிறோம், ஏதாவது ஃபேமிலியில் ஏதாவது நடந்து நான் கேள்விப்படுறோம் அப்படின்னா என்ன பண்ணும், நான் உண்மையிலே உங்களை நான் பாராட்டுறேன், உண்மையிலே ஆண்டு உங்களை ஆஸ்வதிப்பேன், நிஜமா ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன் இந்த விஷயத்தை. நல்ல அன்பு சபையில் பெருகி இருக்கு, வலையிலே சொல்லுவோமா, நான் உச்ச மலையிலே சொல்லுவோமா, நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லினே போகலாம், சரியா, ஆமாம் நிறைய சொல்லினே போகலாம், நிறைய, ஏன்னா நான் நடுவில் நிற்கிறனால எனக்கு தெரியுது, என்கிட்ட வந்து ஆட்கள் செய்கிற விஷயங்கள்லாம் தெரியுது. பாஸ்டர் நாங்கள் தெரிய வேணாம், இப்படி பண்ணுங்க பாஸ்டர், இது கொடுத்துருங்க பாஸ்டர், அப்படி பண்ணுங்க பாஸ்டர், இப்படி பண்ணுங்க பாஸ்டர்னா லாஸ்ட்டு இவங்க அன்னபுஷ்பமாக கீழே விழுந்துட்டாங்க, முட்டியில் அடிபட்டுருக்கா. நாங்கள் வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு வரதுக்கு முன்னாடி அங்கே போனோம். அங்கே போனால் அவங்க முதல்ல என்ன சொன்னாங்க, நிறைய பேர் வந்து சபையில் வந்து நிறைய பேர் வந்து ஜெபம் பண்ணாங்க அப்படின்னாங்க, கேட்க சந்தோஷமாக இருந்துச்சு. அல்லேலூயா. நாங்கள் அங்கே நானும் பாஸ்டமாவும் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபேமிலி வந்துடுச்சு ஜெபம் பண்ணுறது. அல்லேலூயா. அதை நான் சொன்னேன், பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணிட்டேன், அவங்கள ஜெபம் பண்ணாமல் விட்டுறாதீங்க, அந்த சிஸ்டர் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, அவங்கள ஜெபம் பண்ணாமல் விடாதீங்க, நான் கிளம்புறேன், அவங்களையும் ஜெபம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். சரி, அவங்க விசாரிக்க வந்தாங்க, 2 பிள்ளைங்களை தூக்கிட்டு வந்தாங்க, 2 குட்டி பிள்ளைங்க, 2 பேரும் தூக்கிட்டு என்ன பண்ணாங்க, விசாரிக்க வராங்க. சரி, அதாங்க அன்பு, நல்ல கிளம்பி தலையில சொல்லுவோமா, இவன் அன்பு சபையில் உண்மையிலே ஆண்டு கிருபையினால பெருகி இருக்குது. அல்லேலூயா. உண்மையிலே சரியா, இந்த எபேசு நிருபத்தோட கண்டென்ட் நம்மளை எல்லாம் மாற்றுது. அல்லேலூயா. நான் என்ன நினைக்கிறேன், பைபிளில் எப்படி எழுதியிருக்கோ அப்படி அருளப்பட்ட பிரகாரமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக அந்த வசனங்கள் வேத வசனங்களை மாற்றும். அல்லேலூயா. ஒரு சகோதரனோட சொன்னாப்புல, ஒரு சின்னன்னு சொல்லக்கூடாது, ஒரு சகோதரன் கொஞ்சம் ஜெபம் கொஞ்சம் லேசா எப்படி சொல்ற, கொஞ்சம் ஜெபம் நல்லா பண்ணாமல் ஒரு லேசாக ஒரு தப்பு பண்ணிட்டார், ஒரு இது பண்ணிட்டார், மிஸ்டேக் பண்ணிட்டார். அவர் சொல்கிறாரு, பாஸ்டர் முன்னையா இருந்தால் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அப்படியே பிடிச்சி டாராக 2 கிழிச்சிடுவாங்க, சரியா, ஆமாம் 2 கிழிச்சிடுவாங்க அம்மா, சரி, ஆனால் எங்கள் அம்மாவோட ஒரு மாற்றத்தை நான் பார்த்தேன், சரியா, என்னையா இப்படி பண்ண, ஜெபம் பண்ணிட்டு பண்ணியா, ஜெபம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால தான் ஜெபம் பண்ணு அப்படின்னு எங்கள் அம்மா எவ்வளோ சாந்தமாக அன்போடு சொன்னாங்க பாஸ்டர், எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சுன்னு சொன்னார். கிளம்பு தெரியல சொல்லுவோமா, அல்லேலூயா. சரிங்களா, அதான் அன்பு. ஓகே, அப்போ நம்ம ஒரே குடும்பமாய் நம்ம ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா உச்சாம அல்லேலே சொல்லுங்க. சரி, அல்லேலே வரமாட்டேது, ஏன்னா இந்த முதல் பாயிண்ட்டே போயிட்டு இருக்கே, சரியா, இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு, சரியா, அப்படி யோசிக்கிறோம். ஓகே, அதனால தான் அங்கே வரீங்க, அவர் சொல்கிறாரு நம்ம தனியாக இல்லை, இப்போ அங்கே 6:18 சொல்கிறாரு, சகல பரிசுத்தவான்களுக்கும் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்படி சொல்கிறாரு, எனக்கும் ஜெபம் பண்ணுங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா, எப்படி பரிசுத்தவான்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்தாரே எனக்கும் ஜெபம், என்னையும் மறந்துடாதீங்க, எனக்கும் ஜெபம் பண்ணுங்க, சுவிசேஷம் நான் சொல்லணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க அப்படின்றாரு. இது அந்த தீகிக்கு பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு பாருங்க, தீகிக்கு பவுலுக்கு தான் நல்லா தெரியும் தீகிக்க, ஆனால் எப்படி சொல்கிறார், 21 வசனம் வாசிங்க, 21 டக்குன்னு வாசிங்க. அன்றியும் எனக்கெடுத்த காரியங்களும் என் சுக செய்திகளும் உங்களுக்கு தெரிய வரும்படிக்கு அவைகளையெல்லாம் நமக்கு பிரியமான சகோதரனும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரனுமா இருக்கிற தீகிக்கு உங்களுக்கு அறிவிப்பான். கவனிங்க, நமக்கு பிரியமான சகோதரன். அல்லேலூயா. நமக்கு ஆக்சுவலாக ரொம்ப நல்லா தெரியும் யாருக்கு, ரொம்ப நல்லா யாருங்க தெரியும், பவுலுக்கு தான் தெரியும். ஆனால் எப்படி பேசுகிறாரு, முழு சபைக்கு சொல்கிறாரு, நமக்கு பிரியமான சகோதரன். அல்லேலூயா. நான் காமிக்கிறேன், பைபிளில் இருக்க சத்தியம் எப்படி இருக்கு தெரியுமா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஆழமாக இருக்குது, ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருக்குது. எப்படி தான் இந்த நம்ம நேசிக்கிறோம்ல, சபைக்குள்ளே நேசிக்கணும்னு சொல்கிறது எந்த மாதிரி இருக்கணும் பைபிள் சொல்லுதுன்னா, ஒரு வசனம் பாருங்கள், 2 Corinthians 5ஆம் அதிகாரத்து வாங்க, 2 Corinthians 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் வாசி, 16ஆம் வசனம் வாசிங்க. 16. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும், எதனாலன்னா அந்த முன்னாடி அன்பு எங்களை நெருக்கி ஏவுதுன்னு 14. இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், மாம்சத்தின்படி அறிய மாட்டோன்றார். இது என்ன அர்த்தம், இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி நாங்கள் அறிய மாட்டோம் அப்படிங்கிறார். அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, கவனி என்ன அர்த்தம், என்ன இந்த அர்த்தத்தை சொல்ல, அன்பை பற்றி தான் சொல்கிறார்.
என்ன அர்த்தத்தை சொல்கிறாரு தெரியுமா? கவனிங்க, ஒரு இடத்துல ஒரு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அப்போது ஆக்சிடென்ட் நடந்தோடனே அங்கே ஆட்கள்லாம் கூட்டிட்டாங்க. இப்போ ஆக்சிடென்ட் நடந்தால் என்ன பண்ணுறாங்க? கூட்டினோடனே எல்லாம் ஃபோன் எடுத்துக்கிறான்ல. ஃபோன் எடுத்து இப்போ எல்லாம் என்ன பண்ணுறான்? எவ்வளோ அடிபட்டிருக்கு, சாக போகிறான்னா உயிரோடு இருப்பானா, சாகும்போது ஒரு வீடியோ எடுத்துருவோம், சரியா? நமக்கு நிறைய என்ன வரணும், வியூ வரணும், சரியா? அப்படியே என்ன பண்ண அது மாதிரி நிறைய பேர் வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தான். கூட்டம் கூடி இருந்துச்சு. அப்போ இவன் ஒருத்தன் வண்டியில் போனான் பாருங்கள். வண்டியில் போனவன் வண்டியை ஸ்டாண்ட் போட்டு விட்டுட்டு இவனும் போனான். இவனும் போயிட்டு என்னாச்சுன்னு கேட்டு அங்கே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, எடுத்து வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி, நம்மளும் ஒரு வீடியோ எடுப்போமே அப்படின்னு ஃபோனை எடுத்தான். ஃபோனை எடுத்து அடிபட்டிருக்கவனை என்ன பண்ணான், அடிபட்டிருக்க வண்டி அடிபட்டவனை சரியா என்ன பண்ணுறான், வீடியோ எடுக்கிறான். வீடியோ எடுக்கும்போது அவனை திருப்புங்கப்பா அப்படின்றாங்க. அவனை திருப்புறாங்க பாருங்கள், கவுந்து வச்சு கிடக்குறான். அவனை திருப்புனாங்க பாருங்கள், முகத்தை பார்த்த மாதிரி இவன் தம்பி. இப்போ என்ன பண்ணான், ஃபோனை பாக்கெட்டில் போட்டான். இப்போ வீடியோ எடுக்கல. ஐயோ என் தம்பி சீக்கிரம் யாராவது ஆம்புலன்ஸை கூப்பிடுங்களேன் அப்படின்னு ஆம்புலன்ஸ் தூக்குறான் தம்பியை. என்ன ஆம்புலன்ஸ் எதுக்கு பண்ணா, முதல்ல ஏன் பண்ணல? அதை தான் சொல்கிறாரு அங்கே. யார் என்னன்னு பார்த்து அன்பு செய்யாதரா? உன் தம்பியா, உனக்கு ரொம்ப பிரியமானவனா, உனக்கு ரொம்ப நெருக்கமானவனா, அப்படி பார்த்து அன்பு செய்யாதரா. சபையில் மொத்த பேரையும் அன்பு செய் சபையில். அல்லேலூயா. ஏன்னா எல்லாரும் இயேசு கிறிஸ்துவோட எல்லாரும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்க சகோதர சகோதரில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. புரியுதா? இப்போ புரியும் நினைக்கிற அந்த வசனம். மாம்சத்தின்படி நாம் அறிய மாட்டேன்னு சொல்கிறேன். புரியுதா? யார் என்னன்னு பார்த்து நாங்கள் அன்பு செய்யாதில்ல, சரியா? எல்லாரும் இயேசுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்க பிதாவுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால அன்பு செய்யறேன்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அறிக்கை என்னது? குடும்பம். 2வது வாசிங்க, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 23-24 வசனம் வாசிங்க. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானமும் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா. கிருபை உண்டாயிருப்பதாக தெரியுமா? இதான் வேட்கை. 2வது வேட்கை என்னது? ஆசை, விருப்பம் என்னதுன்னா எப்போதும் கிருபை உண்டாயிருப்பதாக. அவர் சொல்றதுனால ஆமேன் சொல்றதுனால தான் கிருபை உண்டாயிருக்கு. ஆனால் நம்ம ஆசையோட அன்போடு ஆஸ்வதிக்கிறார். என்னன்னா எப்போதும் கிருபை உண்டாயிருப்பதாக. ஏன் அப்படின்னா பாருங்க, இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது என்ன தெரியுமா? இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது என்ன தெரியுமா? தேவன் என்ன செய்தார்னு பார்த்தோம். பிதாவாகிய தேவன் நம்மை முன்குறித்தார், சரியா? முன்குறித்தார். இயேசு கிறிஸ்து நமக்கு கிரயம் செலுத்தினார். ஆவியானவர் நமக்குள்ளே வந்தது சத்தியத்தை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் ஆவியானவர். ஓகே, இதுதான் நம்ம பார்த்தோம். என்ன செய்தான்னு பார்த்தோம். இப்போ அந்த வேட்கள் என்ன பார்க்குறோம்னா ஏன் செய்தான்னு பார்க்குறோம். இவ்வளவும் செய்யறதுக்கு காரணம் என்னன்னா ஒரே வார்த்தை, கிருபை. அல்லேலூயா. அதானே காமிக்குது. நீங்களே பாருங்க, டக்குன்னு வாசிப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் வாசிங்க. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. எதோட மகிமைக்கு புகழ்ச்சியாக? நமக்கு தந்தருள கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. அல்லேலூயா. 7ஆம் வசனம் வாசிங்க. 7வது வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு எப்படி உண்டானது? அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே. அல்லேலூயா. தேவன் பாருங்க முன்னறிந்து முன்குறித்தார். நம்ம முன்குறிக்கப்பட்டது எதனால சொல்லுங்க? உலகத்தோட்டத்துக்கு முன்னாடி முன்குறிக்கப்பட்டது எதனாலங்க? கிருபையினால தான். அல்லேலூயா. நம்ம ஒண்ணுமே செய்யலையே, ஒண்ணுமே செய்யாமல முன்குறிச்சிருக்காரு. அப்போ அது முழுக்க என்னதான் இது? கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி தான், சரியா? ஐஸ்வரியத்தின்படி தான் இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால் நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. 8ஆம் வசனம் வாசிங்க. 8வது வசனம். அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். அந்த கிருபையை பெருக பண்ணினார், சரியா? இப்போ 10ஆம் வசனம் வாசிங்க. தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியம். தயவுன்றது தான் கிருபை, சரியா? தயவு, கிருபை. தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை என்ன பண்ணாரு? எங்களுக்கு அறிவித்தார். தேவன் வெளிப்படுத்தினார். எதனால வெளிப்படுத்தினார்? கிருபையினால் தான் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இந்த நிருபங்கள்லாம் பைபிள் எழுதப்பட்டு நமக்கு பைபிள் கையில் இருக்குது. எதனால இருக்குது பைபிள்? சத்தியத்தை நாம் அறிய வேண்டும் என்கிற கிருபை. நல்லா சொல்லுங்க, கிருபை. அது பவுலே சொல்றாங்க. எதுக்கு அங்க சொல்ல 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. சொல்றாங்க 3ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் வாசிங்க. 3:7. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு நான் ஊழியக்காரனானே. எதனால? கிருபையினால. அடுத்த வசனம் வாசிங்க. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வரியத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. சுவிசேஷம் புறஜாதிகளுக்கும் அறிவிக்கிறது. அதனாலதான் என்னையே ஊழியக்காரன் ஆக்கினார்ப்பா அப்படின்னு பவுல் சொல்றாரு. அது கிருபை. அல்லேலூயா. பவுல ஊழியக்காரன் ஆக்கினால தானே பவுல் இந்த நிருபம் எழுதினாரு.
அந்த நிருபத்தை நம்ம இன்றைக்கி வாசிக்கிறோம். நம்ம பைபிள் எழுதினவங்களாம் எப்படி அப்போ ஆண்டவர் கிருபையாய் நமக்கு தந்திருக்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், என்ன நான் ஊழியக்காரன் எப்படி நானும் ஆசைப்பட்டு வரலையா, அவர் கிருபை. அல்லேலூயா. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா 11 வருஷம் முடியும் போது சொல்கிறார், இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த கிருபை எதுக்கு? அந்த கிருபை பவுலுக்கு கொடுக்கப்பட்டது எதுக்காக? சுவிசேஷத்தை வெளிப்படுத்தப்பட்டதுனால இன்றைக்கி நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ கிருபை தான். நம்மலாம் கவனிங்க, எப்படிப்பட்டவங்க, நம்மளை எல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் நம்மெல்லாம் என்ன கிடையாது, நம்ம அதுக்குள்ள தகுதியானவங்களே கிடையாது. நம்மளாம் எப்படி இருந்தோம் தெரியுமா? அவருக்கு சத்துருக்குள்ளாக இருந்தோம். கவனிங்க, சத்ருவோட சமாதானம் ஆகலாம் கூட வச்சுக்கிடுங்க. ஏங்க, சத்ருவோட என்ன ஆகலாம்? சமாதானம் கூட ஆகலாம். சத்ருவே பிள்ளையை ஏற்றுக்குவானே எவனாவது? சமாதானம் பண்ணுறது மட்டும் இல்லை, நீ இனிமேல் என் பிள்ளை அப்படின்னு ஏற்றுவாங்களா யாராவது? சத்ருவே பிள்ளையா? அதான் சொன்னது, அறிவு கெட்டாத அன்பு. சரியா? சத்ருவோட சமாதானம் ஆவாங்க, ஆனால் பிள்ளையா ஏற்றுக்குவாங்களா? நீ தான் அப்படின்னு சொல்லி, அப்படி பிள்ளை நீ தான் என் பிள்ளை அப்படின்னு பிள்ளை ஏற்றுக்குவாங்க. அவர் அப்படி தான் செஞ்சுருக்கிறாரு. நம்ம அக்கிரமனாலும் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க, அக்கிரமனாலும் பாவங்களாலும் மரித்திருந்த நிலையில் நம்ம இருந்தோம். அடுத்த 2ஆம் வசனம் சொல்லுது, நம்ம 2ஆம் வசனம் கோபாக்கனின் பிள்ளைகள், நாம பிசாசின் பிள்ளைகளாக இருந்தோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் பாருங்க, அப்படி தான் போட்டிருக்கோம். அது அந்த வசனத்துடைய சாராம்சம்னு சொல்லி தலைப்புன்னு எடுத்திங்கன்னா, நம்ம பிசாசு பிள்ளை ஆகாயத்து அதிகாரப்பூர்வ ஆவிக்கேற்றபடியே செய்து வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம். பிசாசின் பிள்ளைகளாக இருந்தோம், கோபாக்கனின் பிள்ளைகளாக இருந்தோம். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? பட் காட் என்னது சொல்லுது? 4ஆம் வசனம், தேவனோ இரக்கத்தில் தான் கிருபை, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்ம அன்பு கூர்ந்தவர் மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களால் மரித்தலில் இருந்த நம்மளை அவர் கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். எதனால் ரட்சிக்கப்பட்டீர்கள்? கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. கிருபை 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 கிருபை, அதுதான் வேட்கை. அந்த கிருபை எப்பா இவ்வளவும் செஞ்சது எதனாலப்பா செஞ்சார்? கிருபையினால் தான் செஞ்சார். அப்போ ஆவி என்ன சொல்கிறாரு? அந்த கிருபை என்றென்று உன்னோடு இருப்பதாக. அல்லேலூயா. அதுதான் வேட்கை, ஆசை, வாஞ்சை. புரியுதா? அதே கிருபை, எந்த கிருபை நம்மளை ரட்சித்ததோ அதே கிருபை தொடர்ந்து நம்மோட இருப்பதாக. எந்த கிருபை பவுலை ஊழியக்காரனாய் மாற்றிருந்தோ, புரஜாதிகளுக்கு சுவிசேஷம் எந்த கிருபையினால வந்ததோ, இன்னைக்கு தோமா நம்ம தேசத்துக்கு வந்து எதனால வந்தார்? தோமா வந்தார், கிருபை தாங்க. ஏங்க 190 தேசத்துக்கு மேலே இருக்குங்க. 12 அப்போஸ்தலர் இருந்தான், அதில் ஒருத்தன் இப்போ தற்கொலை பண்ணிக்கிட்டான். ரைட்டா? 11 பேரில் 190 தேசத்தில் ஒரு தேசத்துக்கு ஒரு அப்போஸ்தலன் வரான்னா, எந்த இந்திய தேசத்துக்கு ஒரு அப்போஸ்தலன் வரான்னா அது என்னதான் நீ சொல்லுங்கள்? கிருபை தாங்க. எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள் இருந்தாங்க தெரியுமா? அவங்களெல்லாம் ஆண்டவர் பிடிச்சி சரியா இந்தியாவுக்கு போகணும்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து கிரையம் செலுத்தி சரியா நிறையா நடந்திருக்குங்க. எல்லாம் எதனால் அப்படின்னா அவங்க வந்து செஞ்சாங்க. ரைட்டு, அவங்கள கொண்டு வந்தது எது? இன்றைக்கி பைபிள் நமக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் இருக்குது. எதனால? சீகன் பால்க்குன்னு ஒரு ஆள் இருக்காரு. நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணல, வெளிநாட்டில் இருந்து வந்து மண்ணில் தமிழில் எழுதி நம்ம மண்ணில் தான் எழுதி தமிழை கற்றுக்கிட்டு உட்காந்து தமிழ் பைபிளை வந்து அந்த பைபிளை வந்து ஈப்ரூவிலும் கிரேக்கில் பைபிளை வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சரியா தமிழ் மக்கள் ரட்சிக்கப்படணும்னா அது தேவ கிருபை. அல்லேலூயா. அந்த கிருபை என்றென்றைக்கு உங்களோட இருப்பதா. அதான் வேட்கை. கோரிக்கை என்ன? வாசிங்க டக்குன்னு. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 23-24 வசனம் வாசிங்க. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானமும் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அழியாத அன்பு கூறுகிற யாவரோடும். அல்லேலூயா. அன்புனா அது என்ன செய்யாது? அது பைபிள் வசனப்படி சொல்லுங்க. அன்புனா ஒரு காலமும் ஒழியாது, அதான் இங்கே அழியாது. அல்லேலூயா. அன்புனா அது என்ன செய்யாது? லவ் நெவர் ஃபெயில்ஸ். அன்புனா அழியாது. உண்மையான அன்புனா அழியாது, ஒழியாது. அழியாத அன்பு கூறுகிற யாவரோடு, இயேசு கிறிஸ்து அழியாத அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா. கோரிக்கை என்ன? இயேசு சொல்றாரு யோவான் 14:21, என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் என் கற்பனைகளை அவன் கை கொள்ளுகிறான். என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் என்னிடத்தில் அன்பா இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, அப்போ கோரிக்கை என்ன? கடைசி அறிக்கை பார்த்தோம், குடும்பம். கடைசி வேட்கை, என்றென்றைக்கு அந்த கிருபை நம்மோடு இருப்பதாக. ஆவியானவர் கோரிக்கை வைக்கிறார். என்ன கோரிக்கை? எபேசியர் 4:1 சரியா? இயேசுவிடத்தில் அன்பா இருக்கிறியா? அப்போ ஒரு கற்பனைகளை கைக்கொள். என்ன அது? எபேசியர் 4:1, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடவுங்கள். அல்லேலூயா. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடவுங்கள். என்ன அழைப்பு நமக்கு? எபேசியர் 1:4, தமக்கு முன்பாக நம்ம அன்பில் பரிசுத்தமுள்ளவரும் குற்றமில்லாததாக இருப்பதற்கு உலகம் தோன்றதுக்கு முன்னே அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார்.
கிறிஸ்துவுக்கு நம்ம தெரிந்து கொண்டு இருக்கிறார். இதற்கு அவருக்கு முன்பாக நம்ம எப்படிப்பட்டவர்களாக, குற்றமற்றவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக நம்ம நிற்க வேண்டும். அப்படிதான் விரும்புகிறார் தேவன். ஓகே, அப்படி வாழ்க்கை வாழணும்னா பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற வாழ்க்கை, பாவத்தை வெறுக்கிற வாழ்க்கை, பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நல்லா இல்லையே சொல்லுவோம். முதல்ல உள்டா. சரியா, நம்ம பரிசுத்தத்தையே இது பண்ணியிருக்க மாட்டோம், பாவத்தையே தான் விரும்பி செஞ்சுருப்போம், மனப்பூர்வமாக பாவம் செய்வதாக இருப்போம். இப்போ எப்படி இருப்பாங்க, மனப்பூர்வமாக தேவ சட்டத்துக்கு கீழ்ப்படினு இருக்கோம். சரியா, மனம் புதிதாக இருக்கிறனாலே மறுரூபமாகுங்க. அப்போ மனசும் மாம்சம் ரெண்டு விரும்பி என்ன பண்ணிடுச்சு, பாவம் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ மனசு தனியாக பிரிஞ்சு இப்போ ஆவியானோட செஞ்சிச்சு. அப்போ என்ன பண்ணுது, மனசு புதுசாயிடுச்சு. இனிமேல் நான் தேவனுக்காக மாம்சத்தோட போராட்டம் இருக்கும், அப்போ பாவத்தோட போராட்டம் இருக்கும். சரியா, அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. கரங்கத்திலே சொல்லுவோமா, அல்லேலூயா. ஆமாம், அப்போ அதுதான் சொன்னேன். அப்போ அழைக்கப்பட்ட அழைப்பு பாத்திரவான்களாக நடவுங்கள் அப்படின்றார்ல, எபேசியர் 4:1 சொல்லிட்டு உடனே என்ன சொல்றாரு, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு எப்படி இருங்க, ஜாக்கிரதையா இருங்கள். ஆவியின் ஒருமை கவனிங்க, ஆவியின் ஒருமை உங்களால் உண்டாதில்லை, ஆவியானவரால். ஏற்கனவே நம்ம எல்லாரும் இயேசுவை கர்த்தரை அறிக்கை பண்ணி அவருடைய குடும்பத்துக்குள்ள வந்துட்டோம், பிதாவாகிய தேவனுடைய குடும்பத்துக்குள்ள வந்துட்டோம், காட்ஸ் ஃபேமிலிக்குள்ள வந்துட்டோம். அந்த ஆவியின் ஒருமையை அவர் தான் உண்டாக்கி இருக்கிறார். உண்டாயிருக்கிற அந்த ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருக்கு. நல்ல நிலையில சொல்லுவோமா, நீ உண்டாக்குன்னு சொல்லல, ஆவியின் ஒருமையை உண்டாக்குங்க, யூனிட்டி உண்டாக்குங்கன்னு சொல்ல, வாக் இன் தி யூனிட்டி அப்படின்றாரு. என்ன வாக் இன் தி யூனிட்டி? என்னன்னா, ஆவியின் ஒருமையை அவர் உண்டாக்கி இருக்கிறார். உன்னை ரட்சித்தது போலதான் உன் பக்கத்தில் இருக்கிறவங்க ரட்சித்திருக்கிறார். அவங்க எல்லாரையும் ரட்சித்தார். அவர் செஞ்சது, அவர் அந்த ஆவியின் உரிமையை உண்டாக்கி இருக்கிறாரு. அதை நீ கெடுத்துறாத, ஆவியின் உரிமையை காத்துக்கொள். நல்ல நிலையில சொல்லுவோமா, ஆவியின் உரிமை என்ன பண்ணு, காத்துக்கொள். ஆவியின் உரிமையை காத்துக்கொள். யாருமே கவனிங்க, இங்கே நம்ம சபைக்குள்ள மட்டும் இல்லைங்க, வெளியிலன்னு சொல்றேன். சபைக்கு என்ன பண்ணக்கூடாது, சபைக்கு பகையெல்லாம் உண்டாக்கக்கூடாது. அப்படி செய்கிற ஆட்கள் ஆண்டருக்கு அருவருப்பானவர்கள். சபை பகை உண்டாக்குற ஆட்கள்லாம் யாரா இருந்தாலும் சரி, சகோதரருக்குள்ள பிரிவினை உண்டாக்குதல் கர்த்தர் அருவருக்கிற 7 காரியங்கள் ஒன்று என்னது, சகோதரருக்குள்ள பிரிவினை உண்டாக்குதல். அதை செய்கிற ஆள் யாரா இருந்தாலும் சரி. சரியா, ஆண்டவர் பார்க்குறார். நான் சொல்றது புரியுதா இல்லையா? சபை பிரிவினை உண்டாக்கக்கூடாது. சரி, அப்படி தானே சொல்றது. அதெல்லாம் ஆண்டவர் ரொம்ப கோவப்படுற விஷயம் அதெல்லாம். சரியா, எப்படி என்ன பார்க்கணும், சமாதான மண்டர்கள் பாக்கியவான்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நல்ல கரங்கத்திலே சொல்லுவோமா, எவ்வளோக்குள்ள சமாதானம் உண்டாக்க தான் பார்க்கணும். எல்லாருக்கும் ஆண்டு பிள்ளைகள்லாம் சமாதானம் அப்படித்தான் வரணுமே தவிர என்ன உண்டாக்கக்கூடாது, பிரிவினை உண்டாக்கக்கூடாது. புரியுதா இல்லையா? ஆமாம். அப்போ ஆவியின் ஒருமையை என்ன செய்ய, காத்துக்கொள். அப்போ வாக் இன் தி யூனிட்டி. சரிங்களா? அப்போ அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாங்க. அழியாத அன்புக்கு ஒரு தேவன் இயேசு இடத்துல அழியாத அன்புக்கு ஒரு ஆள் வாக் இன் யூனிட்டி, ஒற்றுமையில் நடப்பாங்க, ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வாங்க. அல்லேலூயா. ஆவியின் ஒருமையை காத்துக்கொள். அப்போ முதல்ல வாக் இன் யூனிட்டி. சரியா? ரெண்டாவது வாக் இன் பியூரிட்டி. ரெண்டாவது அப்படியே பியூரிட்டி. ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள தான் பின்னாடி வரங்கள் சொல்றாரு. கிருபையினால அந்த 4:7 பாருங்க. கிருபையினால உனக்கு என்ன பண்ணிருப்பாரு, வரம் கொடுத்துருப்பாரு, சபையிலும் ஊழியர்களை வச்சிருப்பாரு. எதுக்குன்னா நீ வளரணும். குடும்பத்தில் எல்லாரும் என்ன செய்யணும், குடும்பத்தில் எல்லாரும் என்ன பண்ணணும், வளரணும். ஒரு குடும்பத்தில் ஒரு ஃபேமிலியில் குழந்தை பிறந்தா எத்தனை பேர் விரும்புவீங்க, அந்த குழந்தை 10 வருஷமானாலும் அப்படி குழந்தையா இருக்க நான் விரும்புகிறேன்னு சொல்கிறேன். மட்டும் அல்லையிலே சொல்லுங்க. பாலையே குடிச்சிக்கிட்டு இருக்கட்டும், குழந்தையாவே நான் கொஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். 10 வருஷம் நான் கொஞ்சிக்கிட்டே இருப்பேன். என் பிள்ளை வளரக்கூடாது. 10 வருஷம் அப்படியே குழந்தையாவே இருக்கணும். நான் என்ன செய்யணும், நான் பால் கொடுத்துட்டேன், புட்டி பால் கொடுத்துட்டே இருக்கணும், அது அப்படியே இருக்கணும். நானும் சொல்லிகிட்டே இருக்கணும் 10 வருஷம். இப்படி விரும்புகிறவங்க அல்லையிலே சொல்லுங்க. யாரும் விரும்ப மாட்டோம்ல. என்ன பண்ணணும்னு பிள்ளைங்க என்ன பண்ணணும்னு நினைப்பேன் நம்ம. அவர் அப்படி தான். எபேசியர் 4 பாருங்கள், 14 வசனம் பாருங்கள், 14-15. எல்லாரும் வளரணுன்றார். எல்லாரும் எல்லாத்துலேயும் என்ன செய்யணும், வளரணும். அதுக்கு தான் ஊழியக்காரங்களை வச்சிருக்காரு சபையிலன்றார், ஊழியங்களை சபையில் வச்சிருக்காருன்றார். சரியா? நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யணுன்றார். கான்ட்ரிபியூட் பண்ண 16 பாருங்க. உன்னால் என்ன முடியுமோ அதை நீ கான்ட்ரிபியூட் பண்ணு. அந்த சரீரமாகிய சபையினுடைய அவயங்கள் எல்லாம் வேலை செய்யணும். அல்லேலூயா. எல்லாம் என்ன செய்யணும், வேலை செய்யணும். வேலை செய்யாமல் ஒரு காரியம் கூட வேலை செய்யாமல் இருக்கக்கூடாது. எல்லாம் அது கான்ட்ரிபியூட். நீங்களே பாருங்க, அந்த வருஷம் எல்லாம் கான்ட்ரிபியூட். தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே என்ன செய்யணுமோ அதை செய்யணும். உன்னால் என்ன முடியுமோ அதை செய்யணும். புரியுதா? அப்போ இப்போ கிறிஸ்மஸ் அன்றைக்கி அந்த இது வருதா மகிழ்வே டிவியில், சரியா, என்னமோ நடக்குது, யாருக்கோ நடக்குது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணக்கூடாது. இது நான் சொல்லுறது புரியுதா இல்லையா? இது என்ன சொல்கிறது, இது கலையரங்கம் கிடையாது. இது வரோம், நம்ம கலந்துக்கிறோம், ஓகே, ப்ரோக்ராம் முடிச்சுட்டா நான் கிளம்புறேன், பை நெக்ஸ்ட் டே பார்ப்போம், நெக்ஸ்ட் சண்டே பார்ப்போம். ஓகே அதான் இல்லை. கான்ட்ரிபியூட். உள்ளவா, சபைக்குள்ளேருந்து செய். உன்னால் என்ன முடியுமோ செய். சரியா? எவ்வளோ முடியுமோ செய். அதான் சொல்லுது பைபிள். கான்ட்ரிபியூட் பண்ணு. குடும்பன்ற அப்போ உள்ளவா, உள்ள வந்து செய்ய. சரியா? எப்படி குடும்பத்தில் செய்கிறோம்ல, நம்ம குடும்பம் செய்கிறோம்லங்க, செய்கிறோமா செய்ய மாட்டோமா? செய்கிறோம் இல்லையா? 1000 கஷ்டம் தான் நம்ம செய்கிறோம். செய்யணும். நான் சொல்லுது புரியுதா இல்லையா? கான்ட்ரிபியூட் பண்ணு, வா செய், உன்னால் செய்ய முடியாது செய்யுன்னு சொல்லுது பைபிள். ஓகே. அப்போ வாக் இன் யூனிட்டி ஃபஸ்ட்டு, ஒற்றுமையோட. ரெண்டாவது வாக் இன் பியூரிட்டி. இதுக்கு அடுத்த வருஷம்லாம் பாருங்கள், 17 பாருங்கள். அவங்க ரசிக்கப்படாதவங்க நடக்கிற மாதிரி நீ நடக்காத,
அவன் வந்து உணர்வுள்ளவனாக இருக்கிறான், அவன் வந்து காம விகாரத்தை நடக்கிறான், அவன் வந்து அசுத்த என்ன பண்ணுறான், விரும்பி விரும்பி செஞ்சுக்கிட்டு இருக்கான். சரியா? அப்படி நீ பண்ணாத. நீங்கள் அந்த மாதிரி இயேசுவை நீ கற்றுக்கணும். டக்குன்னு வசனம் போட்டுனே வைப்பா. அப்படியா நீ இயேசுவை கற்றுக்கிட்டீங்க? இல்லையே, அப்படி கற்றுக்கலையே நீ இயேசுவை. அப்போ பழைய மனுஷன் அடக்க மாட்டல. அந்த பழைய மனுஷனை என்ன பண்ணு, பழைய ட்ரெஸ்ஸு அழுக்கு ட்ரெஸ் கலந்து போடுற மாதிரி என்ன பண்ணு, கலைந்து போட்டுரு. கலைஞ்சு போட்டுட்டு புதிய மனுஷன் என்ன பண்ணு, தேவ சாயல் உண்டாக்க புதிய மனுஷன் தெரிஞ்சுக்கொள்ளு. சரியா? புதிய மனுஷனுக்குரிய சாயல் உனக்கு இருக்கட்டும். அப்போ எப்படின்னா வாக் இன் யூனிட்டி, ரெண்டாவது வாக் இன் பியூரிட்டி, பரிசுத்தத்தில் நட சொல்கிறார். மூணாவது 5ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாக் இன் சேரிட்டி, லவ், வாக் இன் சேரிட்டி. சரியா? அன்பில் நட. அப்போ அன்பில் நடந்தால் 4ஆம் அதிகாரம் இப்போ விட்ட வசனத்துலேருந்து பாருங்கள். நீ அன்பில் நடந்தால் பொய் சொல்ல மாட்டேன், ஒருத்தர் பண்ண மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், கோவப்பட்டாலும் பாவம் செய்ய மாட்டேன், சூரியன் அஸ்தமிக்கும் போது என்ன பண்ணிடுவேன், மன்னிச்சிடுவேன், உன் எரிச்சல் என்ன செஞ்சிடும், என்னப்பா போடு அந்த வசனத்து 4ஆம் அதிகாரத்தில். சரியா? அப்படின்னா என்ன பண்ண, நீ அன்பில் நடந்தனா என்ன பண்ண மாட்டேன், நீ ஒரு பொய் சொல்ல மாட்டேன். 23ஆம் வசனம் தான் பாருங்கள். பொய் சொல்ல மாட்டேன். சரியா? அதே மாதிரி என்ன பண்ண, கோபம் கொண்டாலும் பாவம் செய்ய மாட்டேன். சரியா? அப்புறம் என்ன செய்வேன் நீ சொல்லுவா, உன் எரிச்சல் செஞ்சு சூரியன் அஸ்தமிக்கும் போது எரிச்சல் நெய்யும் தனிஞ்சிரும், பிசாசு கடன் கொடுக்க மாட்டேன். புரியுதா இல்லையா? நீ தூஷணமான வார்த்தைகள்லாம் சொல்ல மாட்டேன், திருட மாட்டேன். சரியா? நல்லா மற்றவங்களுக்கு கொடுப்ப, கெட்ட வார்த்தை ஒன்றும் என்ன செய்ய மாட்டேன், கெட்ட வார்த்தை ஒன்றும் நீ பேச மாட்டேன், நான் என் பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். சரியா? ஏன் உள்ளகிற ஆவியானவர் என்ன பண்ண மாட்டேன், துக்கப்படுத்த மாட்டேன். அடுத்து பாருங்க, கோவம் தூஷமான வார்த்தைகள்லாம் என்ன செய்யாது உன்கிட்ட வராது, வரக்கூடாது. சரியா? நீ என்ன தான் பண்ணுவேன், யாராவது மிஸ்டேக் பண்ணக்கூடாது, பண்ணுவதே குடும்பம் தானே. சரியா? புரியுதா இல்லையா? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரும், மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவேன், நீ கிறிஸ்து தயவாக உனக்கு மன்னிச்சது மாதிரி நீ என்ன பண்ணுவேன், உங்களுக்கு மன்னிப்ப. ஏன்னா நீ இயேசு கிறிஸ்து பாரு, தேவன் மேலே உள்ள அன்பிலும் ஓ மேலே உள்ள அன்பிலும் 5ஆம் அதிகாரம் வசனம் சொல்கிறேன், தேவன் மேலே அன்பிலும் ஓ மேலே உள்ள அன்பிலும் அவர் தன்னையே கொடுத்தார் பாரு, அது மாதிரி நீ அவர் அன்பில் நடந்து விடுங்க. அல்லேலூயா. ஸோ வாக் இன் யூனிட்டி, வாக் இன் பியூரிட்டி, வாக் இன் சேரிட்டி. அல்லேலூயா. 4வது வாக் இன் பியூட்டி. என்னது? 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்க. பியூட்டியை தான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக என்ன பண்ணுங்க, நடந்து கொள்ளுங்கள். அப்போ அந்த 3ஆம் வசனம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாரு, பொருளாசை விக்கிரகாரதெல்லாம் உன்ட்ட இருக்குன்னு செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. வேசித்தனம், வேச்சாரம், இந்த மாதிரிலாம் காரியங்கள்லாம் செய்யக்கூடாது, சபையில் சொல்லப்படக்கூடாது. சரியா? இதனால தான் அவங்க மேலே என்ன பண்ண போகுது, ஆக்கினை வரப்போகுது. சரிங்களா? இப்படிப்பட்டவர்கள் கீழ்ப்படியாமல் பிள்ளைகள். 6ஆம் வசனம் பாருங்க, கீழ்ப்படிய பிள்ளைகளை. சரியா? நீங்கள் அவங்களுக்கு 7ஆம் வசனம் பாருங்க, நீ அவன் பங்காளியாராத, முன்னாடி நீ அங்கே இருந்த, இருட்டில் இருந்த, இப்போ நீ பியூட்டி வந்துட்ட, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக என்ன பண்ணு, நடங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். ஓகே. ஸோ வாக் இன் யூனிட்டி, ஒற்றுமையாக நடங்க, ஒருமையை காத்துக்கொள்ளுங்க, ஒருமையை காத்துக்கொள்ளுங்க. வாக் இன் பியூரிட்டி, பரிசுத்தமாக நடங்க. சரியா? கோரிக்கை, இதெல்லாம் ஆவியானோட கோரிக்கை. ஓகே. வாக் இன் சேரிட்டி, அன்பில் என்ன செய்யுங்க, நடங்க. சரியா? அடுத்து வாக் இன் பியூட்டி. ஏன்னா பியூட்டி வெளிச்சத்தின் பிள்ளைனா என்ன செய்யுங்க, நடங்க. சரியா? வாக் இன் யுவர் டியூட்டி, அதான் 5வது. வாக் இன் யுவர் டியூட்டின்னா அங்கே சொல்கிறாரு, நீ காலத்தை பிரயோஜனப்படுத்திக்க, காலத்தை வேஸ்ட் பண்ணாத. 14ஆம் வசனம் பாருங்க, 14, 15, 16, 17, காலத்தை பிரயோஜனப்படுத்தி காலத்தை வேஸ்ட் பண்ணாத. சரியா? எப்படி நடக்கணும்னா நீ வந்து அங்கே சொல்லப்பட்டிருக்குது, ஆவியினாலே. 18ஆம் வசனம் பாருங்க, ஆவியினாலே நிறைந்து, ஸ்பிரிட் ஃபில்டு லைஃப், ஆவியினாலே நிறைந்து நடக்கணும். ஆவியினால் நிறைந்து நடக்கணும்னாங்க, ஆவியினால் நிறைந்துன்னா எப்போவும் தேவ அன்பினால் நிறையப்பட்டு உடனே ஃபஸ்ட்டு எது கொண்டாரு, நீங்களே பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. முதல்ல சபையை கொண்டாரு, சங்கீதம், கீர்த்தனை, ஞானப்பாட்டு, ஒருவருக்கு என்ன பண்ணுங்க, புதி சொல்லி இருதயத்தை கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. சரியா? என்ன பண்ணுங்க, எல்லாவற்றிலும் பிதாவுக்கு தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வப்படுத்தோடு ஒருவருக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிந்திருங்கள். ஓகே. சபைக்குள்ள கொண்டு வர்றாரு. ஓகே. அடுத்து எங்கே கொண்டு வர்றாரு, ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஓகே. அடுத்து பாருங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருங்க, அன்பா இருங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ன பண்ணுங்க, மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படி, புருஷனே மனைவி என்ன பண்ணு, நேசி, அன்பு செய். ஓகே. அப்படி கொண்டு வர்றாரு. ஆவியில் நிறைந்து ஃபேமிலி லைஃப் சொல்கிறேன், ஒவ்வொரு ஃபேமிலியிலும் எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன். அடுத்து பிள்ளைகள் பெற்றோர், 6ஆம் அதிகாரம் என்ன சொல்கிறேன், பிள்ளைகள் பெற்றோர். சரியா? பிள்ளைகளே பெற்றோர் என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிங்க. இதெல்லாம் ஆவியான வைக்கிற கோரிக்கை. பெற்றோர்களே பிள்ளைகள் என்ன பண்ணாதீங்க, கோவம் மூட்டாதிருங்க. சரியா? சும்மா சும்மா டென்ஷன் பண்ணுங்க அதை பிள்ளைய. உட்காந்தா குத்தம், நின்னா குத்தம், நடந்தா குத்தம். அவன் என்ன உட்காரவும் நிற்கவும் முடியாது, நடக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறது, தலைகளில் நிற்கணுமா, நீ என்ன சொல்ல, தலைகள் நின்னாலும் குத்தம். சரியா? அப்படி இருக்காத, சில சும்மா கோவப்படுத்திட்டு இருக்காத பிள்ளைகளை. சரியா? கர்த்தருக்கேற்ற சிச்சையிலையும் போதலையும் என்ன பண்ண வரல, வளர்ப்பீர்களாக. ஓகே. அப்போ ஃபேமிலிக்குள்ள வந்து அடுத்து எஜமான்கள், வேலை ஸ்தலத்துக்கு போயிட்ட பாருங்க, எஜமான்கள் வேலைக்காரர். ஓகே. அங்கே எப்படி இருங்க, அங்கே மேலே ஒருத்தர் பார்க்குறாருன்னு என்ன பண்ணு, வேலைக்காரன் சொல்ல, மேலே ஒருத்தர் பார்க்குறாரு, எஜமான் பார்க்குறாருன்னு பார்த்து வேலை செய்யாத, மேலே ஒருத்தர் பார்க்குறாருன்னு பார்த்து வேலை செய். அல்லேலூயா. நீ கிறிஸ்துவனா இருக்கிற ஒரு வேலை ஸ்தலத்தில் என்ன பண்ணுவான், நீ நல்லா வேலை செய்யணும். நீ எஜமானா இருக்கிறியா, உன் கீழே இருக்க வேலைக்காரர்களை அன்போடு நடத்தணும். அல்லேலூயா. அதிகாரத்தோடு நடத்தாத, உங்க மேலே ஒரு எஜமான் இருக்கிறான்னு பார்த்துக்க. அப்படிதான். சரியா? இதெல்லாம் கோரிக்கைங்க, இதெல்லாம் கோரிக்கை. அப்போ அறிக்கை, ஒரே குடும்பம் என்கிற அறிக்கை. சரியா? அறிக்கை வச்சா ஒரே குடும்பம். வேட்கை, அந்த கிருபை என்றென்றும் உங்களோடு கூட இருப்பதாக என்கிற வேட்கை. கோரிக்கை, கோரிக்கை என்ன,
சொன்ன யூனிட்டி, ஒற்றுமையில் நடங்கள். அப்புறம் பியூரிட்டி, பரிசுத்த நடங்கள். அப்புறம் சேரிட்டி, அன்பில் நடங்கள். அப்புறம் பியூட்டி, வெளிச்சத்தில் நடங்கள். அப்புறம் டியூட்டி, ஆவியில் நிறைந்து நடங்கள். சரியா? குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், எல்லா இடத்துலையும் ஆவியில் நிரம்பி, சபையில் எல்லா இடத்துலையும் ஆவியில் நிறைந்து, அன்பில் நிறைந்து நடங்கள். இதான் சொல்லுங்கள். சரியா? அப்போது நம்ம கடைசி இந்த 2 வசனங்களில் ஆவியானவர் வைக்கிற கடைசி காரியங்களை நம்ம கேட்டிருக்கிறோம். கற்று இந்த வார்த்தையின்படி நம்மை ஆஸ்வதிப்பாராக. எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் நின்று கண்களை மூடி நம்ம ஆண்டோடு ஒப்பு கொடுமான்னு கேட்ட வார்த்தையின்படியாக ஆவியானுடைய அன்பும் ஆசீர்வாதம் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளிலே ஆண்டோடைய வார்த்தை கேட்பது ஆண்டு கிருபை தந்த எல்லாம் கண்களை மூடுமா, கண்களை மூடி. ஆண்டு இந்த எபேஸ் நிருபத்திலே நாங்கள் பார்த்த சத்தியங்களுக்காக மக்கள் நாங்கள் நன்றி ஜெபம் பண்ணுவோமா. எபேஸ் நிருபத்தில் நாங்கள் பார்த்த சத்தியங்களுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த நாளில் விசேஷமாக நீர் எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக உங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோங்க தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் மீது அன்பு கூர்ந்து ஆண்டவரே எங்களுக்கு சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினர் எங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த சமாதானத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. தூரத்தில் இருந்த எங்களை உங்களுடைய இரத்தத்தினால் சமீபமாக்கினீரே. இயேசு கிறிஸ்துவே எங்களையும் கத்தாத யூதர்களையும் இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி பகையார் என்று நடுசுரை நீர் தகர்த்து எங்களை ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து தேவனோடு கூட எங்களை ஒப்புரவாக்கி இருக்கிறீரே. அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. குடும்பம் என்கிறதான காரியத்துக்குள்ளே தேவ குடும்பத்தில் நாங்கள் இருக்கிறோம், பிள்ளைகளாக இருக்கிறோம் என்ற காரியங்களை ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இதை செய்திருக்கிற கிருபை என்றென்றைக்கு எங்களோடு இருப்பதாக என்று ஆவியானவரே இப்படி விருப்பத்துக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவருடைய கோரிக்கையின்படியாக நாங்கள் எப்போதும் ஆண்டவரே ஆவியின் ஒருமைப்பாட்டை நாங்கள் காத்துக்கொள்வதற்கு நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்கவும், அதே நேரத்தில் தகப்பனை பரிசுத்தத்தில் நாங்கள் நடக்கவும், அன்பிலே நாங்கள் நடக்கவும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்கள் நடக்கவும், ஆவியில் நிறைந்து நாங்கள் ஆண்டவரே சபையிலே, குடும்பத்தில், வேலை ஸ்தலத்திலே நாங்கள் நடக்கவும் ஒவ்வொருக்கும் கிருபை தந்து ஆஸ்வதிக்கபடி உடைய வல்ல கருத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு நாமத்தில் ஜெபங்கள் ஜீவனங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சுகமும் பாதுகாப்படைகள் இப்பொழுதும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.